ஈஸி எடுத்தால் நம்ம வந்து வி வில் ஹாவ் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சாஃப்ட்வேர் சைடுக்கு போகலாம், ஹார்ட்வேர் சைடுக்கு போகலாம், ஒரே கல்லில் ரெண்டு பாகா. ஸோ இதனால தான் நான் வந்து ஈஸி எடுத்தேன். ஸோ அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது. பட் டேட்டா அனலிஸ்ட்னா என்னென்ன ஸ்கில் செட்ஸ்? நீங்கள் ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணணும்னா வாட் யூ திங்க் த ஸ்கில் செட்ஸ் ஆர்? பைத்தான், SQL, Tableau ஆர் Power BI. இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய்ட்டு செலக்ட் ஆகிட்டேன். ஏன் எப்படி சார்? எனக்கே ஆச்சரியம், எப்படி செலக்ட் ஆகிட்டேன்? இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டை வந்து இது ஒரு கோடிங் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லியுமே கூட ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து இப்போ புது ஒரு டேர்ம் போயிட்டு இருக்கு, நோ கோட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன? டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு கோடிங் கம்மினா there are two. ஃபஸ்ட்டு அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்ற சொல்லியிருக்கேன். ஆர் யூ an idiot? இப்படிதாங்க, ஆர் யூ an idiot? ஹூ இஸ் மதர் டேஷ் அப்படின்ற சூப்பரான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. காமன் மிஸ்டேக்ஸ் நம்பர் 1, கீப்பிங் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர் ஆன் யுவர் டிபி. நீங்கள் என்ன இருக்கு, நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சிருக்கேன். கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா? நீங்கள் எந்த காலத்தில் உட்காந்துருக்கீங்க? ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல வி ஆர் கனெக்டிங் வித் ஜான். ஸோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்து இப்போ நிறைய டேட்டா சயின்டிஸ்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்காரு. கிரேட்ஃபுல்லா. ஸோ அவர் டேட்டா அனலிஸ்டா இருந்து தென் டேட்டா சயின்டிஸ்டா மூவ் ஆகி தென் நிறைய கம்பெனிஸ்ல ட்ரைனரா இருந்து மூவ் ஆயிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கம்ப்ளீட்லி இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளஸ் டேட்டா சயின்டிஸ்ட்ல மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி அந்த ரோல்குள்ள வரலாம், ஸோ ப்ளஸ் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு பாட்காஸ்ட் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜான் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் நவீன் ஃபார் இன்வைட்டிங் மீ. உங்களோட ஒர்க்கில் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ யூஆர் பர்டிகுலர்லி ஃபோக்கஸிங் ஆன் ஃப்ரெஷர்ஸ். அவங்கள எப்படியாச்சும் இந்த ஐடிக்கு இப்படிக்குள்ளே கொண்டு போய் உட்காரவேன்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். கிரேட். உங்களோட பார்ட்டுமே மார்க்கெட்டில் இப்போ செமையாக இருக்குது. ஆக்சுவலி நீங்களும் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வேல்யூபிளாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்களையும் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலி டூயிங் லாட் ஆஃப் சேனல்ஸ் ஆல்சோ. நிறைய லாங்குவேஜஸில் பண்ணுறீங்க நீங்கள். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ போயிட்டுருக்கு. கிரேட். ஸோ ஜான், பிஃபோர் தட் உங்களை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ நம்மளோட ஆடியன்ஸ்க்காக, லைக் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, வாட் யூ ஆர் கரண்ட்லி டூயிங், லைக் அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எப்படி? என்னோட ஜேர்னி நான் ஒரே லைனில் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐ எக்ஸ்பிளைன் என்ன பிடிக்கிறேன். சரியா? ஒரே லைனில் வந்து சொல்லணும் அப்படின்னா, தப்பான வழியில் போய் நிறைய ஃபெயிலியர்ஸ் அடிபட்டு ஃப்ரெஷராக இருந்து வந்து இப்போது நிறைய பேர் அந்த தப்பான வழியில் போகாமல் ஷார்ட் ஸ்பேனில் எப்படி ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறது அப்படின்றது தான் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் என்னுடைய வந்து ஒன் லைனர் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் வாட் ஐம் டூயிங் கரண்ட்லி நவ். சரியா? ஸோ இப்போ வந்து ஐ டாக் அபவுட் மை ப்ரொஃபைல். நான் 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து படித்தேன். 197 மார்க்ஸ் எடுத்தேன். ஸோ போர்டே மார்க் அந்த 1 மார்க்கில் போயிடுச்சு. ஸோ தட் மச் பேஷனேட் ஐ ஜஸ்ட் ஸ்டடி அபவுட் திஸ் சப்ஜெக்ட். காலேஜில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷராக எந்த டிகிரி எடுக்கிறது ஒன்றுமே தெரியாது. கரெக்டாக ஒரு ஃப்ரெஷராக போனோம்னா யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுக்க முடியும். அதே மாதிரி இதில் தான் நானும் இருந்தேன். ஸோ ஈஸி எடுத்தால் நம்ம வந்து வி வில் ஹாவ் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சாஃப்ட்வேர் சைடுக்கும் போகலாம், ஹார்ட்வேர் சைடுக்கும் போகலாம், ஒரே கல்லில் ரெண்டு பாகா. ஸோ இதனால தான் நான் வந்து ஈஸி எடுத்து அப்பா சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது ஈஸியும் வரல, சாஃப்ட்வேர் சைடு வரல, ஹார்ட்வேர் சைடு வரல. 4 வருஷம் நம்ம வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரே ஒரு கோல் தான் எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்கும். என்னென்னா எப்படியாச்சும் பாஸ் பண்ணி வெளியில் வந்துடலாம் அப்படின்னு. அதில் நிறைய பேர் அரியர்ஸ் வந்துடும். எனக்கும் அரியர்ஸ் வந்துச்சு. பட் எனிவே அந்த ஜோனை கிராஸ் பண்ணி வெளியில் வந்தாச்சு. பட் இங்கே படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நடந்தது என்னென்னா, எனக்கு கம்ப்யூட்டர்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப பயம் டெவலப் ஆகிடுச்சு படிச்சுட்டு இருக்கும்போது. ஏன்னா இந்த ஈஸி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் இந்த சப்ஜெக்டில். அதனால ஒரு பார்வை இந்த ஃப்ரெஷர்ஸ் மேலே, அது குறிப்பாக ஈஸி படிக்கிறவங்க மேலே என்ன வந்துடும்னா, ஈஸி முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு கோடிங்லாம் தெரியுமே. உண்மை அது கிடையாது. ஈஸி படிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், உண்மை அது கிடையாது. எல்லாருமே மனப்பாடம் பண்ணி எப்படியாச்சும் பாஸ் ஆகிடலாம் அப்படின்றதுல தான் வெளியில் வராங்க. நல்ல ஈகரை எடுத்து பாஸ் ஆன கேட்டகரி. சரி, ஓகே. இப்போ 3வது ஃபேஸுக்கு வருவோம். படித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து வேலைக்கு போகணும். வேலைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராக என்ன போகிறது அப்படின்றது தெரியல. இப்போ அப்படி வேலைக்கு போகணுன்னா, பட் ஆக்சுவலி என்னுடைய ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் 3rd இயர்லேயே ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா நவீன்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து அந்த டைமில் ப்ரிட்டி ஃபேமஸ். இது நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து யாரையும் மறக்க மாட்டாங்க, சதுரக வேட்டைன்னு ஒரு படம் தமிழில்.
ஸோ அந்த படத்தில் நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த படத்தில் வந்து காமிச்சாங்க. ஸோ அப்போ வந்து ரியலைசேஷன் ஹிட் மீ ஸோ ஹார்ட். பட் நான் யாரும் ஏமாத்தலை. அது ஒரு ப்ராடக்ட், அது ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி. அதை நான் வந்து காலேஜ்லையும் பண்ணேன், வெளியில் தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலையும் பண்ணேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது ஒரு பெரிய ஃபெயிலியர். ஏன் அதை நான் பண்ணேன்னா, காலேஜ் படிக்கும்போது இப்போ நிறைய பேர்த்தனோட கொஸ்டின் இருக்குது, நான் படிக்கும்போதே ஏதாச்சும் சம்பாதிக்க முடியுமா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குமா, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா. எனக்கும் அதே தான் ஆசை இருந்துச்சு. நானும் பண்ணணும், சம்பாதிக்கணும், எங்கள் அப்பா மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி காலேஜ் காசு கட்டுறாங்க. அது பண்ணேன். பட் பெரிய ஏமாற்றம், பெரிய ஃபெயிலியர். அது காலேஜ்லேயே பேரெல்லாம் கெட்டு போயிடுச்சு. அது ஒரு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர். செகண்ட், அது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், சிம் கார்டு விற்றேன். இந்த ரோட்டில் சிம் கார்டு போடுறது, ஐடியா சிம் கார்டு அப்போல்லாம் வந்து ஃபேமஸ். 10 ரூபா நீங்கள் வந்து வச்சிங்கன்னா 5 ரூபா நம்ம அவனுக்கு கொடுக்கணும், நம்ம 5 ரூபா வச்சுக்கலாம். அது செகண்டு. அதுவும் கொஞ்ச நாள் போச்சு, அதுவும் ஃபெயிலியர். சரி, இப்போ காலேஜ் முடிஞ்சது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஐடி கம்பெனிக்கு தான், ஐடி தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஐடியில் போனேன்னா எனக்கு கோடிங்கே தெரியலையே. கோடிங் வந்து எப்படி லாஜிக் எழுதுனா, போய் அங்கே போய் ஒரு இது ஸ்டில் ஞாபகம் இருக்குது. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத சொல்கிறாங்க. நான் பேனா வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் போட்டு உட்காந்துட்டேன். ஹேஷ் ஒரே ரெட்டே தான் தெரியும். ஹேஷ் இன்க்ளூட் கோனியோ, ஹேஷ் இன்க்ளூட் studio.h, இதுதான் வந்து தெரியும் ப்ரோக்ராமிங், வேறு எதுவும் தெரியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஃபங்க்ஷனை நீ வந்து ஃபங்க்ஷன் எழுதாத லாஜிக் எழுது. போச்சு, லாஜிக்காக எழுதுறதுக்குலாம் நான் படிக்கலையே, படப்படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுவும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெஷர் இன்டர்வியூஸ் எல்லாமே ஃபெயில். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஏன் ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கிடைக்காது, எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்குமே கிடையாது. ஸோ ஓகே, அப்பாவே சொல்கிறாங்க, நம்ம வந்து ஏன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் என்ன பண்ணணும், IELTSனு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பாஸ், அந்த கிரேட் மார்க் வச்சு வெளிநாட்டுக்கு வந்து போகலாம். அந்த எக்ஸாம் கொடுக்குற, அதுவும் ஃபெயிலியர். ஏன்னா இங்கிலீஷ் அவ்வளோக்கா வரல, அதுவும் ஃபெயிலியர். மூணாவது டைம். அப்போ என்ன பண்ணுறது, ஓகே ஐடி கம்பெனி, கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனி இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் கொண்டான ஒரு ஒர்க். வாவ், சூப்பர். ஆனால் என்ன விஷயம்னா, நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்து உள்ளர போனோம், 1.5 லட்ச ரூபா. ஸோ அதை என்னோட டிஸ்க்ளைமர் நான் சொன்னேன். தப்பான வழியில் நிறைய விதத்தில் போய் ஃபெயிலியர்ஸ் ஆகி, அந்த வழியில் தான் நான் வந்து ஐ வாண்டட் டு சேவ் ஃபார் மெனி ஃப்ரெஷர்ஸ். 1.5 லட்ச ரூபா கொடுத்து உள்ளர போனேன். பட் 6 மாதத்தில் அந்த கம்பெனி காட் பேங்க்ரப்ட். நாங்கள் எல்லோரும் ஒரு 30 பேர் எல்லாம் கம்பெனிக்கு வெளியில் வந்து நின்று கோர்ட்டு வாசல்னு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெஷர்ஸாக. இந்த மாதிரி ஒரு 6 மாதம் போச்சு. ஃபெயிலியர், ஐடி கரியரும் ஃபெயிலியர். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, ஓகே நியூசிலாந்து போனால் சரி, செகண்ட் அட்டெம்ப்ட் ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுக்குறேன். அதில் ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்கிட்டேன். பட் எனக்கு ஒரு 8 மாதம் கேப் இருக்குது. இந்த 8 மாதத்தில் வீட்டில் என்ன சும்மா உட்கார்றது தெரியல. அப்போ ஒரு BPO கம்பெனிக்கு ஒர்க் பண்ணோம்னா ஓகே, அந்த கேப் வந்து கட் ஷார்ட் பண்ணி போயிடலாம். அப்போ தான் எனக்கு என்ன ஆசைனா, ஈரோடு, என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடு. ஸோ அங்கேருந்து எனக்கு பெங்களூர் போகிறதுக்கு ஆசை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஈரோடு பயங்கர சூடு, எனக்கு அந்த கிளைமேட்டு பிடிக்கல. ஐ வாண்டட் டு கோ டு நியூசிலாண்ட் ஆர் கேரளா. ஸோ அதனால் அங்கே வந்து குளிர் பிரதேசம், அங்கே வந்து அப்படி இருக்கணும். சரி ஓகே ஃபைன். இப்போ பெங்களூரில் போகணுன்றதை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, கோயம்புத்தூரில் ஒரு இன்டர்வியூ இருக்குவாங்க. ஓ ஃபைன், போய் அட்டன் பண்ணுறேன். 1500 பேர் வராங்க. இதெல்லாம் வந்து 2017 நடக்குது. 1500 பேர் வராங்க. அதில் 30 பேர் கடைசி செலக்ட் ஆகிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். எங்கே போகிறேன்னு தெரியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ சொல்கிறாங்க பெங்களூரில் 2 நாளில். வா, போய் ஜாயின் பண்ணுறேன். பெங்களூர், அது வந்து BPO கம்பெனி. BPO கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த 8 மாதம் போகுது. நான் ஆக்சுவலாக அங்கே போனதுடைய ஒரே கோல் என்னன்னா, நான் நியூசிலாண்டு போகணும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், லோன் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த 8வது மாதம் முடியும் போது என்ன பண்ணிட்டாங்க, ஃபேமிலி இமோஷனல் ட்ராமா, இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, உங்களுடைய கோல் அது. ஒரு ஃப்ரெஷராக எவ்வளோ சேலஞ்சஸை வந்து ஒரு ஃப்ரெஷர் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக வேலை கிடைக்கணுன்றது தான் நம்ம நிறையா டிஜிட்டலாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஒரு ஃப்ரெஷரை இவ்வளோ சேலஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ BPO கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். அங்கே 8 மாதம் கழிச்சு தான் அந்த இமோஷனல் ட்ராமாவில் என்னால் அந்த கனவும் போயிடுச்சு. இப்போ நான் பெங்களூர்லேருந்து என்ன பண்ணுறது, சரி அங்கே போய் படிக்கிறது, நான் இங்கேயே படிக்கலாம். ஜாவா ப்ரோக்ராமிங் எடுத்து படிக்கிறேன். ஒரு இன்ஸ்டியூட்டில் 20,000 கொடுத்து ஜாயின் பண்ணுறேன். 3 மாதம் முடியுது, ஒரு இன்டர்வியூ நடக்குது. UST குளோபல் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கொடுக்குறேன். அதுலேயும் கிளியர் ஆகிறேன். 3 மாதம் சொல்கிறாங்க, நீ வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட் இருக்கும். 3 மாதம் கழிச்சு இது முடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் இன்டு ஒர்க் கம்பெனி. நான் இதை நம்பி BPO கம்பெனியில் வேலையை விட்டேன். ஐ எம் ஸ்டேயிங் இன் PG. வேலையை விட்டேன். 3 மாதம் கழிச்சதுக்கப்புறம் கால் வரல, எதுவும் வரல. திருப்பியும் ஃபெயிலியர். யார் ரீச் அவுட் பண்ணுறது? சரி ஓகே, ஒரு சில கம்பெனிஸில் இன்டர்வியூ போனாலும் யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுறது? PG ரெண்ட் யார் கொடுக்குறது? பைக் இருக்குது, புது பைக். அந்த 3 மாதம் கேப்பில் புது பைக் வாங்கினேன், FZ 250. பசங்களோட பெரிய கனவுனா பைக் வாங்கிட்டு பேக்ல வச்சுட்டோம். ஸோ அதை வாங்கிட்டு இங்கே உள்ளே வந்துட்டு பார்த்தா அது ஒரு கனவுனா நம்மளுக்கு பிடிச்சவங்கள பைக்கில் எடுத்துகிட்டு போகணுன்றது ஒரு ஆசை. பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பிகாஸ் PG ரெண்ட் கட்டணும். பைக் எடுத்துகிட்டு ரேப்பிடோ எடுத்துகிட்டு பெங்களூர்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் போகிறேன். 6 மாதம் பயங்கரமாக பெண்டு கண்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சேலஞ்ச். அப்போ திருப்பி லைஃப்பை வந்து திருப்பி பார்க்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க. பைக் டாக்ஸி ஓட்டுறது கிடையாது.
ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து படித்தா தான் மேலே என்ன படிக்கிறது? அப்போ தான் மார்க் ரிசர்ச் பண்ணிருக்கும்போது இந்த டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வருது. ஓகே, இதை படித்தா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இதை படித்தா நல்ல சேலரி கிடைக்கும். டு பி ஆனஸ்ட் அதுதான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அப்போ அதை எடுத்து படிக்கிறேன். இந்த ஒரு நேம் இன்ஸ்டிடியூட் நேம் சொல்ல விருப்பப்படல. எனக்கு நான் ரிசர்ச் பண்ணிருக்கும்போது அந்த ஆட் வந்துச்சு, கிளிக் பண்ணி போய் பார்க்குறேன். இந்த மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா யூ கேன் பிகம் அ டேட்டா அனலிஸ்ட் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா இன்ஜினியர், டேட்டா ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி ஒரு 7-8 கேட்டகரி போட்டு 2 lakh rupees, ஸ்ட்ரைக் அவுட் 1.5 lakh rupees, IBM சர்டிஃபிகேஷன். வாவ், சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒன்று படித்தா இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. IBM இதை படித்து முடிச்சு அடுத்த நாளில் போய் நான் போய் IBM கம்பெனியில் போய் உட்கார போகிறேன். இதுதான் என்னுடைய ட்ரீம். உள்ளர காசு பே பண்ண அந்த காசு இல்லை, யார்கிட்ட கேட்குறது? கோர்ஸ் படிக்கணும்னா காசு இல்லை. ஃபைன், பிரதர்ட்ட அங்கங்கே கடன் வாங்கி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது 2 நாளில் எனக்கு ஒன்றுமே புரியல. யார் மென்டாட்ட கேட்க அங்கே ஒரு 150 பேர் ஆன்லைன் செஷனில் இருக்காங்க. என்னோட ஃபஸ்ட்டு கொஷினே அவங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ பெரிய கொஷின்ஸ் வருது? எனக்கு கொஷினே வர மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ எனக்கு இதுக்கு செட்டே ஆகாதோ, எனக்கு வரவே வராது அது அப்படின்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள டெவலப் ஆகிடுச்சு. திருப்பி பைக் டாக்ஸி போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி ரிலேஷன் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வருது அப்படின்னு. ஓகே ஃபைன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இன்டர்வியூ போகிறேன், செலக்ட் ஆகிட்டேன். பட் டேட்டா அனலிஸ்ட்னா என்னென்ன ஸ்கில் செட்ஸ்? நீங்கள் ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணுன்னா வாட் யூ திங்க் த ஸ்கில் செட்ஸ் ஆர்? பைத்தான், SQL, Tableau ஆர் பவர் BI. இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய்ட்டு செலக்ட் ஆகிட்டேன். ஏன் எப்படி எனக்கே ஆச்சரியம், எப்படி செலக்ட் ஆகிட்டேன்? ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒர்க் டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்கு தான். ஆனால் அது வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி. அங்கே வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் பண்ணுவாங்க இல்லையா, அது எப்படி ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி தானே செகண்ட் ஃபேஸுக்கு போகுது. அவங்க வந்து இந்த பவர் BI டூல்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல. ரேதர் ஒரு ஃபூட்டேஜ் வரும், அந்த ஃபூட்டேஜை அனலைஸ் பண்ணி வி ஹேவ் டு அந்த ஜாபுக்கு பேர் வந்து டேட்டா லேபிளிங் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பண்ணும்போது தான் ஐம் ஹேவிங் அன் ஐ ஓப்பனர். ஓ, ஏன்னா இப்படி தான் இருக்கும். ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கொலாபரேட் வித் டேட்டா சயின்டிஸ்ட். அவங்களோட ஒர்க்கில் நான் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு அந்த டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஒரு 1.5 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட்டை நான் பே பண்ணி எடுத்தேன் மென்ஷன். பிகாஸ் எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட் வேணும், அது வச்சா தான் நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். அப்போ அந்த ப்ராஜெக்டை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது நான் பே பண்ணி எடுத்து அதை ரெஸ்யூமேல போட்டு அடுத்த கெரியர் மேலே மேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். அந்த ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரியலாக வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. பிகாஸ் அங்கே தான் த வே ஹவ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் அவர் பார்த்து புக் எழுதுறதுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்போ ஒரு புக் எழுதினேன். ஐ எம் கோ ஆத்தர். இதெல்லாம் 2018 அந்த டைமில் எனக்கு 2018-19 ஒரு கோ ஆத்தர் ஆகிறேன். இப்போ வந்து நிறைய பேர் என்னுடைய பேர்லாம் வெளியில் வருது. சில பேர் எனக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களான்னு வராங்க. ஏப்பா எனக்கு ட்ரைனிங்கே தெரியாதே, என்னையை நம்பி நீ எப்படி ட்ரெயின் பண்ணுவேன், எனக்கு என்ன தெரியும் ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்போது ஹி செட் நோ, ஏதாச்சும் தெரியுமா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு. அவருக்கு வந்து 10 years ஆஃப் நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சேல்ஸில் இருந்திருக்காரு, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு. இந்த பேண்டமிக் டைமில் லாக் ஆகிட்டார் பிகாஸ் ஹி வாண்டட் டு மூவ் டு நியூசிலாந்து. டோட்டல் ஃபேமிலி ஸ்டக். அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து டீச் பண்ணுறீங்களா, புக்கெல்லாம் எழுதுறீங்க. எனக்கு தெரியாது, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ கடன் இருக்குது, ப்ளீஸ். ஓகே ஃபைன், எனக்கு தெரியுது அவருக்காக டீச் பண்ணுறதுக்காக சார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் டீச் பண்ணுறதுல எனக்கு புரியுது ஜான். அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் அப்படியே ஓகே டீச் பண்ணலாமான்னு அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல் டைம் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு இது வரைக்கும் நான் ஒரு 2020 ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு மேலே ட்ரெயின் பண்ணிட்டேன். நிறைய காலேஜுக்கு கெஸ்ட் ஸ்பீக்கராக போயிருக்கேன். இப்போ ப்ரோவைட் பிரிட்ஜுன்ற கம்பெனி ஆரம்பித்து இப்போ 2 years ஆகுது. அதுக்கு CEO அண்ட் ஃபவுண்டர் நான் தான். இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணனுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கோ இல்லை கெரியர் கேப் இருக்கிறவங்களுக்கோ நான் ஐடி ப்ரொஃபஷனலுக்கோ வி வாண்ட் டு ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ். அந்த கான்செப்ட்டில் தான் பண்ணோம். பட் வி ஆர் ஆக்சுவலி மூவிங் இன்டு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. உள்ள இன்டர்னலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிருக்கோம். அதில் இந்த டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும், இந்த ஃப்ரெஷர்ஸில் வரவங்களுக்குலாம் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து போகிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷராலையும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். பிகாஸ் மார்க்கெட் வந்து என்ன சொல்லணும்னா, நீ டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும். அந்த ஒரு பேரியரை பிரேக் பண்ணுறதா நான் இருக்கிறேன். பிகாஸ் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் நம்ம வந்து லே பண்ணிட்டோம்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டே ஆக முடியும். அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜி இல்லாமல் இந்த லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸில் பார்த்து இப்படி இதே மாதிரி போய் அந்த கேப்பை தான் ஐ வாண்டட் டு ரெடியூஸ். ஸோ அதுதான் என்னுடைய கோல். ஸோ இதுதான் முன்னாடி நான் ஒரு லைனில் சொன்னதை ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் வெரி டீட்டெயில்டு வே. ஓகே சூப்பர், ரியலி கிரேட் ஜான் ஆக்சுவலி. ஸோ
ஸோ நிறைய ஃப்ரெஷர்ஸ் ஒருத்தர் ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் வாங்கின பிரச்சனையை பார்க்குறப்போ எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிட்டீங்க ஒரு ஏரியாவில். ஏன்னா ஒரு சில பேர் சென்னை வந்து என்ன பண்ண தெரியும் ப்ராஃபிட் ஓட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, ஒரு சில பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பேர் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாலையும் நீங்கள் டச் பண்ணது எல்லாமே ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ரியலி கிரேட். நான் கூட லிங்க்டின் பார்க்குறப்ப ஏன் ஒரு ஜாப்லேருந்து தென் ரேபிடோ தென் டேட்டா அனலிஸ்ட் நான் யோசிச்சேன் அப்பவே. தென் நவ் ஐ கனெக்டட் வித் தட். ஓகே, அது எப்படி அந்த ஜேர்னி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அது அப்போ இது பாட்காஸ்ட் மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் நான் திங்க் பண்ணிருந்தேன், சரி ஓகே ஃபைன் நினச்சிருந்தேன். இதோட ரீசன் வந்து நீங்கள் இப்போ ஷேர் பண்ணுறப்ப தான் தெரிய வருது. Yeah, I think my story I extended for a longer period of time, but maybe நிறைய பேர் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். Sorry if I just went for a longer time. ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஓகே, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான்டா நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே இதெல்லாம் தாண்டி தான் வந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, இவ்வளோ தரம் இவரே தாண்டி வந்தாருங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே இதெல்லாம் டெஃபினெட்லி தாண்டி தான் ஆகணுன்ற உங்களோட ஸ்டோரி கேட்குறப்போ ரியலி கிரேட். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னது ரொம்பவும் எனக்கு இதாக இருந்துச்சு. நிறைய பேர் நான் டேட்டா சயின்ஸ் டேட்டா இன்ஜினியரிஸ்டோட பாட்காஸ்ட் எடுத்திருக்கேன். எல்லாருமே சொன்ன விஷயம் நீங்கள் சொன்னதான். ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் இப்படி தான் ஒரு ட்ராக் இருக்கும். டாப் மோஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அது ஃப்ரெஷரால் ஆகவே முடியாது, சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பிரேக் பண்ணுறதா நம்மளோட மோட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எதனால ஃப்ரெஷராக வந்து டைரக்ட்லி கம்பெனி சைடில் டேட்டா சயின்டிஸ்ட் எடுக்க மாட்டாங்க? அது உண்மையில ஒரு மித்தா இல்லை உண்மையில அது கஷ்டமா? வாட் இஸ் த ரீசன் பிகின் இட்? ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டை ஃப்ரெஷராக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் பிகின் இட் ஆக்சுவலி? தட்ஸ் அ வெரி குட் கொஷின். பிகாஸ் நானே சொல்கிறேன், ஒரு ஃப்ரெஷராக லுக் அட் மை ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃப்ரெஷராக டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. ஓகே, ஒரு ஃப்ரெஷராக டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. பட் ஒரு ஃப்ரெஷருக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதை ஒரு கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு நீடாக இருக்கணும். பிகாஸ் தே ஹாவ் அ நீட் அண்ட் யூ ஹாவ் வாட் தே நீட். ஸோ அந்த கேப் வந்து மேட்ச் ஆகுது அண்ட் யூ ஆர் கோயிங் அண்ட் ரீச் நாக்கிங் தேர் டோர். ஹேய், ஐ ஹாவ் சம்திங் வாட் யூ நீட். இப்போ இன்டர்வியூ போகும்போது எதுக்காக ஒரு கேண்டிடேட் அந்த கம்பெனிக்கு தேவை? பிகாஸ் தே ஹாவ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை வந்து ஒரு கேண்டிடேட் உட்காந்தானா அவன் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவானா, அவனுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. கரெக்டாக. அப்போது தே ஹாவ் டு கேர்ஃபுல்லி ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் வாட் தே நீட், நாட் வாட் ஐ திங்க். இப்போ ஒரு ஃப்ரெஷர் பண்ணுற ஏன் எல்லாரும் இப்போ எனக்கு லிங்க்டின்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் ஜாப் வேணும் இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் தான் என்னுடைய எக்ஸ்பர்ட். ஏன் வேலை கிடைக்கல? ஒரு நாளைக்கு நான் ஒரு 50 ரெஸ்யூமே பார்க்குறேன். எல்லா ரெஸ்யூமேலையும் இன்டர்நெட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த இன்டர்நெட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி தெரியுமா? ஒரு டெட் பாடி எடுத்து நீங்கள் கொண்டு போய் ஒரு மண்ணை தோண்டி அதில் புதைச்சி வச்சிட்டிங்க. எப்போ? 2000. அது திருப்பி தோண்டி எடுத்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வாங்க நான் பாரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், வேலை கூட எவன் கொடுப்பான்? இது ஃப்ரெஷர் எல்லாரும் பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய கூத்துல இன்டர்ன்ஷிப்ன்ற பேரில் நிறைய இன்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. இதே ப்ராஜெக்டை கொடுத்து இந்த கம்பெனியில் இந்த கேண்டிடேட் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கான் இன்டர்ன்ஷிப். எந்த கம்பெனியில் இன்டர்நெட் ப்ராஜெக்ட் வச்சு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும்? இதை போட்டு போய் அப்படி கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கிறவன் என்ன அது வார்த்தை சொல்லக்கூடாது, இஸ் அன் எஜுகேட்டட் கை. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சுச்சுவேஷன் நடந்துச்சு. நான் ஒரு கேண்டிடேட்டை வந்து பேசும்போது, சார் இந்த மாதிரி நான் வந்து அவர் ஸ்டோரி இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் சிடிஓவாக இருக்கார். திஸ் கை ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தார். நான் அந்த இன்ஸ்டியூட்டில் ட்ரெயினர் ஒர்க் பண்ணேன். ஐ டோன்ட் லைக் டு மென்ஷன் தேர் நேம். பட் அங்கே படிச்சுட்டு இன்டர்வியூ போகிறாரு. இன்டர்வியூ நடக்குது 2021. அப்போது ரெஸ்யூமே கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூ கேட்குறாரு, ஓகேப்பா ஓகே ஒரு ப்ராஜெக்ட் கார் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட், ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ டேஸ், ஹவு மெனி டேஸ் ஹவ் யூ ஒர்க் ஆன் இட்? திஸ் கை இஸ் சேயிங் 3 months ஐ ஒர்க் ஆன் இட். ஒரு ரியலி அப்போ வந்து சொல்கிறாரு, தம்பி அப்படின்றார் ஹிந்தியில், பேட்டா சுனோ அப்படின்றார். இந்த ப்ராஜெக்டை யூடியூப் போயிட்டு கார் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் போட்டேன்னா 1000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ எம் நாட் அ ஃபுல் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டு லிசன் வாட் எவர் யூ ஆர் பிளஃபிங் மீ. இவனுக்கு பயம் வந்துருச்சு, போச்சு. அப்போ தான் அந்த வார்த்தையை யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ரெஷர் படிக்கும்போது, டெய்லி புதுசாக படிக்கிறாங்க இல்லையா, புதுசாக படிக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுன்னா, நான் புதுசாக படிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடுவேன். இதுதான் எனக்கும் நடந்துச்சு. ஃப்ரெஷராக நான் டேட்டா சயின்ஸ் எடுத்து ஒரு இன்ஸ்டியூட் படிக்கும்போது படித்த கோர்ஸ் முடிச்ச அடுத்த நாள் ஐபிஎம்ல காலட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட நான் வந்து போய் சேர்ந்துருவேன். அது என்னோட இமேஜினேஷன். பட் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ படிக்கணுமா, இல்லை இவ்வளோ தெரியாதா நம்மளுக்கு, இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் இல்லைன்னா போக முடியாதா, இன்டர்நெட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நான் வந்து சொல்லும் போது நிறைய பேர் இந்த கோர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் வெளியில். லிங்க்டின்ல என்னோட ஒரே கோல் இதுதான்,
உன்னால் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும் ஃப்ரெஷராக. பட் உனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைன்னா இன்டர்நெட் ப்ராஜெக்டை வச்சு நீ போகணும்னு நீயே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஜென்மத்துக்கு நடக்காது. நீ 1000 வருஷம் வெயிட் பண்ணாலும் சரி. இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நிறையா ஃப்ரெஷர்ஸ்னுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டோரிஸை நான் வந்து லிங்க்டின்ல போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் என்னுடைய அந்த இது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணி 1-to-1 அவங்களோட பேசுகிறப்பையும் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல. ஆமாம், அதுவும் பண்ணுவேன். ஃப்ரெஷராக நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும்னு முடியாதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஐ ஆம் த ஸ்ட்ரெயிட் ஆப்போனன்ட் ஃபார் தம். ஐ எம் டேரிங் தம். பிகாஸ் என்னன்னா கம்பெனிக்கு தேவை ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு என்ன தேவைன்றது ஆஸ் அ மென்டாரா ஆஸ் அ கோச்சோ நான் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால ஐ எம் பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன். நான் அதை படிக்கணும், நான் அதை மார்க்கெட்டில் பார்க்கணும். சும்மா 2020 டீச் பண்ணதை உட்காந்து இப்போ டீச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட் ஐ ஷுட் அப்ஸ்கில் மை செல்ஃப். தட்ஸ் வென் எங்கிட்ட நம்பி வரவங்கள அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணி ப்ளேஸ் பண்ண முடியும். அதனால தான் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ப்ளேஸ் ஆகுறாங்க வித் திஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் இல்லராக ஒர்க் பண்ணுறதுனால வி ஆர் இஷ்யூவிங் அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேஷனோ கம்பெனிக்கு என்ன தேவையோ வி ஆர் இஷ்யூவிங் தட். அண்ட் அங்கே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளைண்ட் நடக்குது. நாங்கள் நிறைய பேரை குட் கோட் ஆஃப் கான்டாக்டில் சொல்லியிருக்கோம். பட் சேலரி கொடுக்க முடியாது பிகாஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் தே நீட். ஸோ அதனால அப்படி போகிறதுனால தட் பிரிட்ஜ் வந்து அந்த அது போயிடுது, அந்த கேப்பே போயிடுது. That's how we are placing many friends. Great. இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு அந்த ஒரு வேர்டுக்கு. என்ன நிறைய பேர் வந்து அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ரியலி கிரேட். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ரியல் டைம் கம்பெனியர் கூட அந்த எக்ஸ்போசர் கிடைக்குன்னா டேரெக்டாக தே கேன் ஏபிள் டு பிகம் டேட்டா சயின்டிஸ்டாக ஆக முடியும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இப்போ பேசுகிறப்ப இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக பார்த்துருந்தோம். இன்னொரு விஷயம் நான் மெயினாக பார்த்தது, நீங்கள் சொன்னது ஆக்சுவலி ரைட். லைக் ஃப்ரெஷராக இருந்து ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப ஆக்சுவலி நம்ம புதுசாக படிக்கிறோம் ஃப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது ஆக்சுவலி மார்க்கெட்டில் பழைய அவுடேட்டடான சிலபஸாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்னது, நீங்கள் நிறைய பேரை இந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால இந்த பாயிண்ட் எடுத்து வந்துருப்பீங்க. லைக் எல்லாருமே ரொம்ப ஓல்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் 2020, 2019, 18 அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இப்போ அப்டேட்டடாக இருக்க விஷயங்கள் பண்ணாதான் இப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட் இஸ் த கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன்? இவங்க நீங்கள் சொன்ன அந்த ப்ராஜெக்ட்னா என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும், வாட் தே எக்ஸாக்ட்லி எக்ஸ்பெக்டிங்? பிகாஸ் ஒரு சில பேர் இன்னும் கோர்ஸை பிக் பண்ணாமல் இல்லை உள்ளதான் ஓகே டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கு எங்கள் மாமா சொல்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்க தான் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் வந்து 1 hour பாட்காஸ்ட் தேடி உட்காந்தாச்சு பார்த்து கற்றுக்கணும்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க பணம் போட்டு 1 லட்ச ரூபா போட்டு வீட்டில் திட்டு வாங்கிட்டு எப்படி வேலைக்கு போகணுன்னு இருக்காங்க. ஸோ அவங்க தான் கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுனா இப்போ போகலாம். ஆக்சுவலி இப்போ அந்த அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன விஷயத்தில் அவங்க எய்ம் பண்ணணும், இல்லாட்டினா ஒரு படிக்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகிறாங்கனாலும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஹை கிளாஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் இது கொடுக்குறாங்கன்னு எப்படி அதை பார்த்துக்குது, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்லிட்டேன். இது வந்து கண்டிப்பாக இதுதான் உள்ளே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நான் வந்து அப்படியே ஓப்பனாக சொல்ல போகிறேன் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், வாட் இஸ் இட் சம்திங் வி ஆர் ஏபிள் டு டூ. இதை வந்து ஐ ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ப்ரோஐடி பிரிட்ஜ்ன்ற சேனலில் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் பக்கமாக. பிகாஸ் ஐ வாண்டட் டு கான்ட்ரிபியூட் மோர். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டேன். இப்போ இன்கேஸ் அவங்க வந்து எங்கிட்ட வந்து எனக்கு ப்ராஜெக்ட் கைட் பண்ணுங்கன்னா இப்போ நான் வந்து பர்சனலாக டீம் வச்சு தான் கைட் பண்ண ஐ ஹேவ் டு பே தம். அப்போ தே ஆர் கோயிங் டு ஆஃபர். இப்போ உங்களாலே ஒர்க் பண்ண முடியும்னா நான் அந்த ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணிட்டா போதும். கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன். பட் உங்களோட ஆடியன்ஸுக்கும் இன்கேஸ் டேட்டா அனலிஸ்ட் ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். எந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணாலும் அப்ளை ஆகும். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா இருந்தால் போதும், எனக்கு ஸ்கில் இருந்தால் வேலைக்கு போயிடலாம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, கரெக்டாக? பட் இதவே எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ 2024 இருக்கும், 2022 2020 கிடையாது. இதுவே அவுடேட்டட்னு சொல்கிறேன் நான். பேண்டமிக் அப்புறம் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு பேசிக் ஸ்கில் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இருக்குன்னா ஓகே பிபிஏ கம்பெனிக்கு போய்க்கோங்க. எனக்கு பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது, கம்பெனிக்குள்ளே கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிக்குவாங்கன்னா அந்த மாதிரி காலம் போயிடுச்சு. ஆல்ரெடி தி எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட் குளோபலாக. அந்த ரெடியூஸ்லேருந்து நீங்கள் ஒரு லென்ஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா எஸ் வி ஹாவ் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. பர்டிகுலர்லி இந்தியா இஸ் கிஃப்டட். இந்தியாவில் வந்து எந்த கம்பெனி வந்தாலும் இந்தியாவிலேருந்து எம்ப்ளாயி நம்பர் 1 இங்கே ஒர்க் ஃபோர்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுல இந்தியா தான் இஸ் டாப் லெவல். இந்தியா நீங்கள் எந்த சிஓன்னு எடுத்துக்கோங்களேன், டாப் லெவலில் சிஓவில் எல்லாமே இந்தியன்ஸ் தான். ஸோ அதனால் தே ஹாவ் அ இமென்ஸ், எவ்ரி கம்பெனிஸ் ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் இந்தியன்ஸ் பர்டிகுலர்லி. அப்படி இருக்கும்போது வி ஹாவ் அ வைடர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று. ஸோ இப்போ திங்ஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச். இப்போ போஸ்ட் பேண்டமிக் டைமில் ஜஸ்ட் நான் வாட் இஸ் வாட்னு படிச்சிருக்கேன் அப்படின்னா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த டேட்டா அனலிஸ்ட்டை திருத்தவே முடியாது. என்ன சொன்னாலும் டேட்டா அனலிஸ்ட் திருத்த முடியாது. ஏன்? காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து அவங்க டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறாங்க.
ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறாங்க, 5 இயர் நான் ஐடி. எனக்கு எதனால் படிக்கிறாங்க? எனக்கு கோடிங் வராது. இது யார் சொல்லி கொடுத்தாங்க மைண்டுக்கு? அப்போ யூ வில் பி ஸ்டேயிங் இன் யுவர் கம்ஃபர்டபுள் ஜோன் விட்டு யூ ஆர் நாட் ஈவன் ரெடி டு கம் அவுட். அப்போது உங்களுக்கு கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கணும். நான் சொல்கிற லாஜிக் புரியுது உங்களுக்கு? நான் என் கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே தான் இருப்பேன், நான் அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கே வரமாட்டேன். அப்போது எனக்கு வேலை இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறாங்க. எனக்கு வராதுன்னு அவங்களே ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஒரு பேர் மறந்துட்டு செலெக்ஷன் இருக்குது, சூப்பரான பேர். இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ ஆர் ரைட், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், எஸ் யூ ஆர் ரைட், யூ காண்ட். நீ என்ன பிரெயினுக்கு ஃபீட் பண்ணுறியோ அதே தான் அவுட்புட்டில் நடக்கும். இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட் எடுக்கிறவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபீடிங் இன் மைண்டு, எனக்கு வந்து கோடிங் வராது, எனக்கு அது வராது, இதை ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. அக்கார்டிங்லி ஒரு கேரக்டர் வில் ரிஃப்ளெக்ட். இங்கே நான் ஹியூமன் சைக்காலஜி பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே, அதை எடுத்து படித்து முடிச்சுட்டாங்களா? இந்த டேட்டா அனலிஸ்ட் ஸ்கில்ஸ் சார் நீங்கள் சொன்னது தான், காமனாக இதுதான். ஃபஸ்ட்டு எக்ஸல் படிப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சீக்வலு, பவர் பிஇ, டேப்லூ, மேபி கொஞ்சம் பைத்தன் ஸ்கில்ஸு, டேட்டா எக்ஸ்பிளேஷன், விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸு, அதை எப்படி பேசணும், இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இந்த ரோட் மேப்பை சேஞ்ச், மேபி மிஷின் லேர்னிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் ஆட் ஆனா இருந்துச்சுன்னா திஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். இதை மாற்றவே முடியாது. இப்படி இருக்க எல்லாருமே படிக்கிறாங்களே ஈஸியாக. காலேஜ் செகண்டரி ஸ்டூடெண்ட்டே படிக்கிறானே. இப்போ நீங்கள் காலேஜ் செகண்டரி ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறான், தேர்ட் இயரும் படிக்கிறான், ஃபோர்த் இயரும் படிக்கிறான், நீங்கள் நான் ஐடிலேருந்து ஐடி வரவங்களும் படிக்கிறீங்க. ஏன்? எல்லாத்துக்கும் மைண்டில் வச்சிருக்கிறதுக்கு எனக்கு கோடிங்கே வராது. அப்போ எத்தனை பேர் தான் அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு கெரியர் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 6 கொஷின் கேட்கணும். நான் ஃபஸ்ட்டு, ஹவு மெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் திஸ் கம்பெனி, சாரி இஃப் ஐ சூஸ் திஸ் பர்டிகுலர் ரோல், சரியா? செகண்டு, இந்த கோர்ஸ் நான் எடுக்கிறதுனால ஆஃப்டர் 4 months எனக்கு வேலை கிடைக்குமா? 3, எந்தெந்த கம்பெனி என்னை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க? 4, சேலரி ஸ்கேல் எவ்வளோ? 5th, ஹவு லாங் ஐ கேன் சஸ்டெயின்? இந்த மாதிரி ஒரு 6 கொஷின் இருக்குது. இதுக்கு நம்ம ப்ராப்பராக, இதுதான் செக்லிஸ்ட், இதை நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும். எப்படி ஸ்டடி பண்ணுவீங்க? யூ ஹேவ் கூகுள் இன் யுவர் ஹேண்ட். ஜஸ்ட் போய்ட்டு உங்களோட வீடியோஸில் கூட நான் ஒன்று பார்த்தேன். யூ வில் கோ டு கூகுள் அண்ட் தென் டைப், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க, டாப் ட்ரெண்டிங் டெக்னாலஜின்னு போட்டால் வரும். இஃப் யூ வாண்ட் டு மூவ் இன் டு ஐடி, டூ இஸ் தட் ரிசர்ச். ஃபஸ்ட்டு திங், என்னைய ட்ரஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, நவீன ட்ரஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் யாரை பண்ணணும் அவசியம் இல்லை. யூ ஹேவ் கூகுள் இன் யுவர் ஹேண்ட். கூகுள் என்ன சொல்லுது? இட்ஸ் மல்டிபிள் சர்ச் இன்ஜின். நிறைய பேர் சொன்ன விஷயத்தை கன்சோலிடேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது. அப்போ அதில் ஒரு 15 to 20 டெக்னாலஜிஸ் பாருங்கள், அதில் மேக் யுவர் கெரியர். அந்த கெரியர் மேக் பண்ணும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது. எல்லாருமே வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணிலாம் படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், ஏன்னா ஒரு கிளாஸில் வந்து 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், மிட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், லோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன எடுத்துக்கோங்களேன். ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் காலேஜில் இருக்கும்போது நான் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போனேன். நான் வந்து ஓ காட் பியூட்டிஃபுல் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் வந்து பார்த்துட்டு என்னடா அவன் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நான் பேசிட்டு போகிறான். அப்போ எனக்கு அது வரல. அப்போ அவன் ஒரு 5 minutes படிக்கிறது நான் 5 hours படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஏன் அது மனப்பாடம் பண்ணிவிட்டு நான் அங்கே போய் மனப்பாடம் பண்ணாத மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவேன். அதுதான் ஸ்கில். அப்படி தான் கம்யூனிகேஷன் எனக்கு டெவலப் ஆச்சு. எல்லாத்தையும் அடுத்த ஒரு கொஷின் வரும், எனக்கு கம்யூனிகேஷன் வரல, மனப்பாடம் பண்ணுங்க, பேசுங்க. எப்படி அது வராமல் போகும்? ரிப்பிட்டேஷனாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம். சரி, ஓகே, இந்த செக்மெண்ட்டில் தள்ளிடுவோம். இப்போ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு அந்த காமனாக வந்து அந்த ஸ்கில்ஸ் இருக்கிறனால ஊர்பெட்ட பேர் காம்படிஷனுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதனால இங்கே வந்து அவங்கள சேஞ்சே பண்ண முடிய மாட்டேங்குது. பிகாஸ் ஐ ஆல்ரெடி இன்வெஸ்டட் 6 months ஆஃப் டைம். ஸோ இதுதான் அங்கே ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 1, ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கேட்டிங்க. ஃபஸ்ட்டு ரீச் அவுட், நெட்வொர்க்கிங் பண்ணுங்கன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டே போயிட்டு, சார் ஐம் லுக்கிங் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ எம் ஹோன்டு வித் பைத்தன், சீக்வல், எக்ஸல், பவர் பிஇ, டேப்லூ ஸ்கில்ஸ், கேன் யூ கிவ் மீ ஜாப் ப்ளீஸ்? இந்த மாதிரி மெசேஜ் பார்த்தாவே இந்த விரட்டி அடிக்க தோணுது. ஒரு சாங் இருக்கு இல்லையா? மேபி இதை கேட்கும்போது அவங்க அடிப்பாங்க, ஐ எம் நாட் ஷுர். பட் இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து பிகாஸ் நான் வந்து நிறைய பேருக்கு லிங்க்டின்ல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது இதெல்லாம் பார்க்குறேன். பட் என்னால் அவங்க இதுதான் போய் எல்லாத்துக்கும் இருக்குது. அதை தாண்டி மட்டும் என்ன இருக்குது? எல்லாருமே அதானே படிக்கிறாங்க. அப்போது எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது? ஸ்டெப் நம்பர் 1, இப்படி ரீச் பண்ணுறதை தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கீவேர்டை போட்டு மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணுங்கள். இது ஒரு சீக்ரெட் டிப். ஓகே, மார்க்கெட்டில் போயிட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏன் இப்போ பண்ணால் நான் வந்து என்ன தலைகீழாகத்தான் குதிப்பேன், அந்த மாதிரிலாம் வேண்டாம். யூ கேன் டூ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். நிறைய கம்பெனிஸ் இப்போ இருக்காங்க இந்த 2024. நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன் 2023 இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் கம்பெனி 2022, டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி, டேட்டா சயின்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஆர் வேறு ஏதோ நீச்சில் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அங்கே போங்க.
லிஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் 15 to 20 வரும். ஸ்டெப் நம்பர் 1 அது. ஸ்டெப் நம்பர் 2 அவங்க சைட்டுக்கு போயிட்டு அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இதெல்லாம் ஸ்கில் படித்ததுக்கப்புறம் ஓகே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு அது ஒரு டாக்குமெண்ட்டில் நோட் பண்ணி வைக்கணும். ஸ்டெப் நம்பர் 3 பில்ட் அ பிஓசி ப்ராஜெக்ட். வாட் டு ஐ மீன் பை பிஓசி ப்ராஜெக்ட்? ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டை அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நவ் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ். இது எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். யூ ஹேவ் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ். ChatGPT இருக்குது, Claude ஏஐ இருக்குது, Google Gemini இருக்குது, மல்டிபிள் ஏஐ டூல்ஸ் இருக்குது. You go and ask them, hey, this is the project I found in this particular website. I wanted to build a similar project as a POC concept. Can you give me the ideas? Can you give me some raw data? கேளுங்க. அது ஒரு டேட்டா செட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது ப்ராப்பராக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வச்சு நம்ம டேட்டா கொடுக்கும். இதை வச்சு அஃப்கோர்ஸ் யூ வில் கோ த்ரூ லாட் ஆஃப் ஃபெயிலியரை போயிட்டு அதெல்லாம் பண்ணுவீங்க. பட் ஒரு ரஃப் ஐடியா கிடைச்சிரும். இது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4 ப்ரிப்பேர் அ டாக்குமெண்டேஷன். என்னென்னலாம் பண்ணீங்களோ கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்குன்னு அவசியம் இல்லை. என்னென்னலாம் பண்ணீங்களோ டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4. 5th, நவ் ரீச் அவுட் டு அ கம்பெனி சிஇஓ ஆர் a technical person or whoever is responsible or HR and send this work file to them telling that, hey, I have researched about your company, இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி இதை என்னுடைய பிஓசி பில்ட் பண்ணியிருக்கேன், இதை சப்மிட் பண்ணுறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் டெக் மேத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் அந்த டைட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு 10 பேத்துக்கு அதே கம்பெனியில் அப்ளை பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்கள். சிஇஓக்கு சென்ட் பண்ணுங்கள். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பின்னாடி வரும். ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆல்வேஸ் கொடுங்க, பார்ப்பாங்க. ஓகே ஃபைன், இன் திஸ் கேஸ் அப்ரோச்சிங் சம்திங் டிஃப்ரெண்ட்லி. இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 6 ரிப்பீட் ஸ்டெப் நம்பர் 3 to 4. என்னது? இன்னொரு கம்பெனி பார்க்குறீங்க, பிஓசி பில் பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட்டை பார்க்குறீங்க, பிஓசி பில் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, அடுத்த கம்பெனியில் 10 பேத்துக்கு அனுப்புறீங்க. இதே இதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸில் பி பேஷண்ட்டாக இருங்க. வேலை கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூஆர் ஒன் அமங் ஆல் திஸ். திங்க் டிஃப்ரெண்ட்லி. என்ன தேவையோ ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லைனாலும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நான் அதை பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை, பட் ஐ லைக் தேர் ஒர்க். வை கான்ட் ஐ கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி? நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் பேசுகிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் பண்ணுறனோ அதான். நானே பண்ணுறேன்னு சொல்லும் போது டாப் கம்பெனிஸ்லாம் என்னையோட பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. கரெக்டாக? டெஃபினெட்லி தே வில் கன்சிடர். ஸோ ட்ரை திஸ் ராதர் கோயிங் லைக் கிவ் மீ ஜாப். கம்பெனி சூஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி இவங்க ஒன்று ரெடி பண்ணி டேரெக்டாக ஓப்பனிங்ஸ் இருக்கோ வென் தே அப்ளை டெஃபினட்டாக ஓப்பனிங் வரப்பையோ இல்லைனா ஓப்பனிங் இல்லைனா கூட இவங்களோட ப்ரெசென்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கா டெஃபினட்டாக ஹையர் பண்ணுவாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி ப்ரெஷர் கொடுக்குற சேலரி பெரிய லெவலில் பார்க்க மாட்டாங்க பிக் எம்என்சிஸ் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு சிட்டிஸ் ஹையாக நிறைய ரிசோர்ஸஸ் ஹையர் சிட்டிஸில் ஹையர் பண்ணுறப்ப ரொம்ப யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சிட்டிஸ் ப்ரெஷர் ஹையர் பண்ணுறப்ப பெரிய அளவுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, ஈஸியாக ஹையர் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது வில் பி ஒர்க் அவுட் ஐ திங்க். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் ஐ கம் அப் வித் லைக் கம்பெனிஸ்ட்டை போய் ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. லைக் கம்பெனி வைஸ்ல இப்போ டேட்டாக்குன்னு தனியாக கம்பெனிலாம் இருக்குது. லைக் வந்து இப்போது டைகர் அனலிட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி டேட்டா ஒன்றான கம்பெனி நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணால் அங்கே கம்ப்ளீட்லி நார்மல் டெவலப்பர்ஸை தாண்டி இந்த மாதிரி டேட்டா ஒன்றிட்டு இருக்க டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரியல். ஸோ அந்த மாதிரி டேட்டா ஒன்றான கம்பெனி என்ன பண்ணுவாங்க? இவங்க உண்மையில அப்படி போய் அப்ரோச் பண்ணி இட் வில் ஒர்க் அவுட்டா? இது 100% ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஷுட் ஹேவ் அ நீட் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு அங்கே ஓப்பனிங்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து எங்கிட்ட படிச்சிருக்கக்கூடிய லேர்னர்ஸ் எல்லாமே நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் நேம் பண்ணி கூட சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ட் லேப்ஸ், லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ், விப்ரோ, சிடிஎஸ், ராபர்ட் பாஷ், ரெனால்ட் நிசான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணுங்கள் வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அவங்க டேட்டா சயின்டிஸ்டாக தான் இருக்காங்க. பட் என்னென்னா டேட்டா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க இல்லையா, இது ஒன் ஆஃப் த மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறேன். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி சில டைம் ஒர்க் ஆகும். இதே வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வெறுத்து போயிடும். இப்போ வந்து ரீச் நெட்வொர்க்கிங்ன்ற கான்செப்ட் லிங்க்டின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் போய் ரீச் அவுட் பண்ணுங்கன்றது எப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லிங்க்டின்லேயே அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக ஒரு 5 மெசேஜ் தான் பண்ணுவோம், 5 10, ஐம் நாட் ஷுர், அவ்வளோதான். ஏன் பண்ண முடியும்? எல்லாருமே போய் வேலைன்னு கேட்டால் அப்போ பீப்புள் என்னன்னா சும்மா இது ரிசர்வ் பார்த்துட்டு இஃப் ஐ எம் நாட் ரெஸ்பாண்டிங் ஐ எம் ஃபீலிங் சம்திங் கில்ட், எனக்குள்ளே வருது. ஐயோ எனக்கு எது ஹெல்ப், அது எதுக்கு அந்த ஒரு ஃபீலிங் எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு கேட்டு. ரேதர் எனக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுங்க, நான் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன், ஐ எம் ஸோ பேஷனேட் உங்கள் அப்போ நான் இல்லைனாலும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இதை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது வரைக்கும். பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங், டைம் கன்சியூமிங். அதுதான் நான் சொல்லிட்டேன், இதுதான் நான் உள்ளார பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்குனாவே இட் டேக்ஸ் 4 to 6 months. ஓகே, ஸோ அங்கே ஓப்பனிங்ஸ் இருந்தால் தான் உண்டு. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இருக்கட்டும். இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். மீதி எல்லா வகையிலுமே வந்து ட்ரை பண்ணலாம்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் ரியலி கிரேட். ஸோ இப்போ கம் அப் வித் த நெக்ஸ்ட் திங், பேசிக்லேருந்து வரணும் அப்படின்னா இப்போ லைக் இப்போ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பேர் இது படித்தா போதும், இது லேர்ன் பண்ணால் போதும். ஸ்பெசிஃபிக்காக எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், லைக் வந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்ணலாம் ஆக்சுவலி, இல்லை வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 3 மாதம் படிச்சுட்டு பட் இன்னும் ஸ்டில் வேலை இல்லைங்கிற பட்சத்தில் என்ன விஷயங்களை அவங்க கவர் பண்ணணும். ஸோ பேசிக் டு அட்வான்ஸில் இருக்கவங்க என்ன விஷயங்களை கவர் பண்ணால் தே கேன் ஏபிள் டு கெட் அ ஜாப். ஓகே, தட்ஸ் அ குட் கொஷின். பட் நான் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு பி செட் அ டிஸ்க்ளைமர். இப்போது எங்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இதே டேட்டா சயின்டிஸ்ட் நாளைக்கு மேபி இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு ரோட் மேப் சொல்லுவேன், அவர் ஒரு ரோட் மேப் சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் தே வில் கெட் கன்ஃபியூஸ்ட். இவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒரு சொல்கிறாரு. இப்போ நான் எதை தான் நம்புறது? அவனுக்கு ஒரு ரோட் மேப் சொல்கிறாங்க, இப்போ நான் எதை நம்புறது? ஸோ தே வில் ஃபீல் கன்ஃபியூஸ்ட். இப்போ நான் ஒரு ரோட் மேப் வந்து சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஒர்க்கிங் ஒன்லி வித் மீ. என்னைய இப்போ எங்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுது. இப்போது இன்னொரு பர்சன் இருப்பார், அவர் ஒரு மாதிரி படிச்சிருப்பார், அது அவரோட ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் ரோட் மேப்னு பார்க்கும்போது நிறைய ரோட் மேப் பாருங்கள். பட் எந்த பர்சனோட ஹைலி கனெக்ட் ஆகுது, அப்படி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அ பர்சன் பிஃபோர் ஃபைண்டிங் ரோட் மேப். ஓகே, இது கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ நான் ஒரு ரோட் மேப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறேன், எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன். இதே ரோட் மேப் நாளைக்கு இன்னொரு டேட்டா சயின்டிஸ்ட் வேறு மாதிரி சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க. சரியா? ஸோ நான் சொல்கிறேன். பட் ஆனால் இது நான் சொன்னதுக்கப்புறம் ப்ளீஸ் ட்ரை டு, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இன்கேஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் செல்ஃபாக லேர்ன் பண்ணும்போது ஒரு லூப்பில் மட்டும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் ஒன்று சொல்கிறாரு, எனக்கு வரல, இன்னொருத்தர் போய் சொல்கிறாரு, அப்போ ஒரு லூப்லேயே மாட்டிக்குவீங்க. அதனால தான் ஒரு ஃபைண்ட் அ பர்சன், மேக் ஷூர் யூர் ட்ராவலிங் வித் ஹிம் வென் எவர் யூ ஆர் கெட்டிங் அ ரோட் மேப் ஃப்ரம் எனிபடி. ஃபைன், டிஸ்க்ளைமர் செட் பண்ணி. இப்போது ரோட் மேப் என்ன? ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பைத்தன். ஃபஸ்ட்டு வந்து பைத்தன்லேருந்து ஸ்டார்ட், டெக்னிக்கல் ஸ்கில்லேருந்து போயிடும். ஃபஸ்ட்டு பைத்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து வந்து யூனிட் கோ டு டேட்டா பைத்தனை வச்சு எப்படி டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும். அடுத்து வந்து மிஷின் லேர்னிங் படிக்கணும், டீப் லேர்னிங் படிக்கணும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படிக்கணும், டைம் சீரிஸ் மாடலிங் படிக்கணும், சீக்வல் படிக்கணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். இதை வச்சு க்ளவுடில் நம்ம எப்படி டிப்ளாய் பண்ண போகிறோம். நிறைய க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அசூர் இருக்குது, AWS இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஐடியாஸில் ஒர்க் பண்ணி கம்பெனிஸில் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் ஒர்க்ஸ். இது என்னுடைய ரோட் மேப், அவ்வளோதான். அண்ட் குறிப்பாக மேக் ஷூர் யூஆர் ஒர்க்கிங் இன் NLP, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் டீப் லேர்னிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு தான் நிறைய மார்க்கெட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பிகாஸ் டுடே மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டோமேஷன்ஸில் நடக்கிறதுல வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு தான். டெக்ஸ்ட்டில் ப்ராம்ப்டாக கொடுப்பீங்க, அது புரிஞ்சுக்கிட்டு அவுட்புட் கொடுக்கும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் பில்டிங் மெனி ப்ராஜெக்ட்ஸ் வித் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கான்செப்ட். இதுதான் ரோட் மேப். கிரேட். ஸோ டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து புரிஞ்சிருக்கு. இதில் டூல்ஸை வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட். டூல்ஸ் இஸ் நாட் அ மேட்டர், அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப விஷயமா. ஏன்னா ஒரு சில ரோலுக்குலாம் டூல் இஸ் நாட் அ மேட்டர், டூல் மட்டும் கற்றுக்கிட்டே போகிற விஷயம் இல்லை. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மோர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய டூல் இருக்குது, பைத்தான், சீக்வல், டேப்யூ, பவர் BI, அதுக்கப்புறமேலும் நிறைய டூல்ஸை பேஸ் பண்ணியே போயிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு வேலை போகலாம் ஆக்சுவலி? சரி, டூல்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் வி நீட். பிகாஸ் அதான் நான் சொல்லிட்டேன், டேட்டா சயின்டிஸ்ட்ன்ற ஒரு ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் உனக்கு தெரியும், வாட்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குற ஜாப் கிடையாது. இது தட் இஸ் நாட் லைக் திஸ். திஸ் இஸ் அ ஹை சேலரிட் ப்ரொஃபைல். அப்போ ஹை சேலரிட் ப்ரொஃபைல்னால் டெஃபினெட்லி ஆர்கனைசேஷன்ஸ் வில் எக்ஸ்பெக்ட் தட் அவுட்புட் ஃப்ரம் அ கேண்டிடேட். அப்போது ஸ்கில்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இங்கே அதான் காலம் மாறிடுச்சு. எனக்கு ஸ்கில் இருக்குது, படிச்சிருக்கேன், வேலை கொடுனா யாரும் வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் இன்ஜினியரிங்ஸ் எடுத்துக்கோங்களேன், இன்ஜினியரிங்கிறது ஒரு ஸ்கில் தான் இல்லையா? இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்காங்க, ஏன் வெளியில் வந்து வேலை கிடைக்கல? பிகாஸ் அதை அவங்க எங்கேயும் அப்ளை பண்ணலை. நான் ஒரு ஈஸி இன்ஜினியர் எங்கே அப்ளை பண்ணேன்? மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கேன். நான் படித்த புக் எப்போ புக்கு 2000 எழுதியிருக்காங்க, லேட் 1990s எடுத்து நான் வந்து கிராஜுவேட்டாகி வரேன் லேட் 2017. அப்போது நான் படிச்சிருக்கிறது அவுடேட்டட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அந்த போஸ்ட் பேண்டமிக்கு அப்புறம் இந்த ஏஐனுடைய இன்வால்மெண்ட் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ ஈவன் ஒரு ஹியூமன் பீயிங் ஏஐ இல்லாமல் இருக்க முடியாது, யூடியூப் இல்லாமல் இருக்க முடியாது, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இல்லாமல், நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது, யூடியூப் இது இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால ஒரு கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா, நான் வந்து ஒரு டாப் லெவல் கம்பெனிஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களே கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா தாராளமாக போய்க்கோங்க, நோ இஷ்யூஸ்.
உங்களுக்கு தெரியுன்றதால உங்களை நம்பி ஹையர் பண்ணி உள்ள அது என்ன வேணால் நடக்கலாம், நல்லா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் ஒரு கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரியும் வேலை கொடுனா எவனும் கொடுக்க மாட்டான், நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்னோட சேலஞ்சஸ். அப்போ இந்த சேலஞ்சஸ் அவனோட சேலஞ்சஸ் மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசும்போது என் கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஆடியன்ஸ் யாராக இருப்பாங்கன்னா, நான் போயிட்டுருக்கக்கூடிய சேம் சேலஞ்சஸை ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா நான் சொல்கிறது ஏதாவது ஒரு கனெக்டிங் ஃபேக்டர், அப்போ தானே அந்த ஒரு கனெக்ஷனே இருக்கும். இல்லாட்டினா இவ்வளோ தூரம் கேட்டிருக்க மாட்டாங்க, இது ஒரு லாங் பாட்காஸ்ட்டில் போய்ட்டு இவ்வளோ கேட்டிருக்க மாட்டாங்க, மேபி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போது அந்த கனெக்டிங் ஃபேக்டர் யூ நீட் டு ஹேவ் ஃப்ரம் யுவர் எம்ப்ளாயர் டு யூ. அது உங்களுக்கு எதில் காமிக்க முடியும்? ஒரு ரெஸ்யூமில் தான் காமிக்க முடியும். அப்போ அது வந்து நம்ம ரெஸ்யூமில் கண்டிப்பாக டூல்ஸும் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தால் மட்டும் போதாது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கணும், அது ரியல் டைமாக இருந்திருக்கணும், இன்டர்நெட்லேருந்து எடுக்காமல் இருந்திருக்கணும். நான் ஐடியா கொடுத்துட்டேன், அதை நீங்கள் செல்ஃபாக பண்ண முடியும்னா டெவலப் பண்ணுங்கள், இல்லாட்டினா மேபி என்னோட லிங்க்டின் காண்டாக்டோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் காண்டாக்டோ நீங்கள் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. லெட் பீப்புள் ரீச் அவுட் டு மீ, ஐ வில் see what I can offer for them. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா என்னோட எண்ட் கோல் டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்குது சார், ஆனால் பீப்புள் எல்லாம் டேட்டா அனலிஸ்ட் ஆகி தான் வரணும்னு சொன்னாங்கன்னா அந்த கேப் எனக்கு, பிகாஸ் டேட்டா அனலிஸ்ட்டுக்குன்னு ஒரு 8 மாதம் படிக்கணும், 6 மாதம், திருப்பியும் டேட்டா சயின்டிஸ்ட்னு புது ஸ்கில்லை படிக்கணும். எதுக்கு 2 ஸ்கில், எதுக்கு ஒரு 2 வருஷம்? அதை நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் இல்லையா, அந்த தப்பான வழியில் கட் ஷார்ட் பண்ணி ஐ வாண்டட் டு டேக் டு their ட்ரீம் ஜாப் இஃப் இட் இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் பை ப்ரொவைடிங் த ரைட் கைடன்ஸ். அது மோஸ்ட்லி நான் வந்து 1-on-1 போவேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எண்ட் வரைக்கும். தட்ஸ் another story by the way. ஆமாம் நவீன், ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர். கிரேட், சூப்பருங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தீங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லா ஹேண்டிலுமே டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுரும், தே கேன் ஆல்சோ ரீச் இட் இஃப் தே நீடட். ஸோ அதே மாதிரி சேம் டைம் நிறைய பேர் இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டை வந்து இது ஒரு கோடிங் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லியுமே கூட ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து இப்போ புது ஒரு டேர்ம் போயிட்டுருக்கு, நோ கோட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் போயிட்டுருக்கு. ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்ன? டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு கோடிங் கம்மினா there are two. ஃபஸ்ட்டு அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்ற சொல்லிடுறேன். Data scientist, it's not all about coding. If it is all about coding, what is the difference between software engineer versus a data scientist? புரியுதா? Their job is full. அதனால தான் அந்த கான்செப்டே வெளில வருது. ஓகே ஃபைன், அந்த ஒரு பாயிண்ட் கிளியர். செகண்ட் ஸ்டெப் ஏன் இது இவங்க சொல்கிறாங்கன்னா, டேட்டா சயின்ஸில் வந்து there are 3 main pillars. ஒன்று வந்து டொமைன் நாலேஜ், அதை வந்து ஃபங்க்ஷனல் நாலேஜ்னு சொல்லலாம். செகண்ட் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ், ஓகேவா? தேர்டு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ். இது 3மே மேஜர் பில்லர்ஸ். இது 3மே இருந்தால் தான் ஒருத்தரால் ப்ராப்பராக பேசி போக முடியும். எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெஸ். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச வராது, எனக்கு வந்து தமிழில் பட் ஆனால் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே ஃபைன், அப்போ அதுக்குன்னு ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது, கம்மியாக இருக்குது, அங்கே போய் வேலை செஞ்சுக்கோங்க, தமிழே பேசி. பட் ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வேணும்னா யார் அதிகமாக வேலை கொடுக்குறா? இந்த கம்பெனியில் போனீங்கன்னா ஒரு சேலரி இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கு மேலே ஏறாது. இதுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? புரியுதா? அப்போ செகண்ட் பில், அப்போ இந்த ரவுண்டு டயக்ராம், வென் டயக்ராம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 3மே இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அப்போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ஆட் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். எனக்கும் தான் வராது. ஏன்னா வந்து நான் பிபிஏ ஒரு பாயிண்ட், என்ன பிபிஏ கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டில் ஐ ரிமெம்பர், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் காலேஜ் ஸ்கூலில். அப்போ பிபிஏ கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, தட் இஸ் த லைஃப், அதுதான் என்னோட பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டர் இன் மை லைஃப். இந்த காலில் இருக்கும்போது சொல்கிறாரு என்னென்னா, நான் ஸ்க்ரீனில் இருக்கிறத நான் படித்து பேசணும். அப்போ ஸ்க்ரீனில் ஒரு பாயிண்ட் இருக்குது, டயல் 044 + 2760 சம் நம்பர் ஆஸ்க். ஓகே, நான் அதை சொல்கிறேன், சார் ப்ளீஸ் டயல் 044 + 2760. ஹே ஸ்டாப், கேன் யூ ரிப்பீட் அப்படின்றார். ப்ளீஸ் டயல் 044 ப்ளஸ் ஆர் யூ இடியட்? இப்படிதாங்க, ஆர் யூ இடியட்? ஹூ இஸ் மதர் டேஷ் அப்படின்றார். அப்போ பேசிட்டு, அப்போது ஹூ ஹேஸ் ஹையர்ட் யூ டு ஒர்க் இன் திஸ் கம்பெனிஸ்? டு யூ திங்க் வி ஆர் பி அப்படின்றார். அப்போது எனக்கு வந்து ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு ஸ்கூலில் இன்ஜினியரிங், இதெல்லாம் என்னோடய பேரண்ட்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நான் இவன்ட்ட எதுக்கு நான் வந்து இப்படி இந்த மாதிரி, இது வந்து சில பேர் வந்து எனக்கு இமோஷ்னலாக அட்டாக் ஆகிடுச்சு, சில பேர்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்குவோம், பட் எனக்கு அது ஈஸியாக எடுத்துக்க முடியல, அந்த மாதிரியான பர்சனாலிட்டி நான். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, அது வந்து எனக்கு ரொம்ப ஹிட் ஆகி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன். அது போய் ரூமில் போய் கொஞ்சம் அழுதேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் ஐ டுக் தட் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபேக்டர். இவன் யார் நம்மளை சொல்கிறதுக்கு? ஏன் அப்போ இவன் சொல்லணும்னா நான் இதே நிலைமையில நான் ஏன் இருக்கணும்? நான் க்ரோ ஆனேன்னா இப்படி சொல்ல மாட்டேன்ல.
அப்போ எனக்கு வராது, கம்யூனிகேஷன் எனக்கு வரல. அப்போ அது எப்படி சொல்லணும், அவன் சொல்லிக் கொடுக்குறான் எனக்கு காலில் 044 ஃபாலோடு பை, யூ ஷுட் சே திஸ், ஃபாலோடு பை 2760 கிட் அப்படின்ற. அப்போ அது எப்படி ஃபைட்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சேலரி கொடுத்துட்ருக்கேன், இவன் எனக்கு வந்து காலில் டீச் பண்ணிட்டுருக்கேன் எப்படி பேசணும் அப்படின்னு. ஸோ அதனால அது எனக்கு பெரிய ஒரு பேர்னிங் ஃபேக்டர் இருந்துச்சு. ஸோ ஐ டுக் தட் அஸ் அ மோட்டிவேஷன். இந்த மாதிரி என்னை அடுத்து யாரும் பேசக்கூடாது. அப்போ கஷ்டப்படணும், ஃபைன், யாரும் கைட் பண்ணுறதுக்கு இல்லை, இட்ஸ் ஓகே. யூ ஹாவ் டு புஷ் ஃபார் யுவர் செல்ஃப். யாரும் வந்து அது பண்ணுறதுக்கு நீ எதிர்பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ பிக் ஃபுல். நீ என்ன கஷ்டப்படணும், ஏன் ஃபைன், கஷ்டப்படு, மேலே வா, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன, ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்லிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டால் தான் அடுத்த பக்கம் போகும். சக்ஸஸ் ஆல்வேஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் ஃபியர் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன். அதுக்கப்புறம் தான் நான் படித்து மேலே வந்தேன். டேட்டா சயின்ஸே வரலன்னு நான் அப்படியே உட்காந்துருந்தேன்னா என்ன இங்கே வந்திருக்க முடியாது. கம்யூனிகேஷனே வரல அப்படின்னு நான் மனப்பாடம் பண்ணாமல் உட்காந்துட்டு தானே பேசிட்டு இருக்க முடியும். இப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குறேன்றீங்களே, எப்படி பேசுகிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நான் கொடுத்தது. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து என்னடா மனப்பாடம் பண்ணிருக்கேன் வச்சேன், இதெல்லாம் பேசுகிறா அப்படி அவன் சொல்கிறேன், அவன் கேட்டு நான் போயிருக்கேன். என் பிரெயின் எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. இட்ஸ் ஆல்வேஸ் அ கேம் பிட்வீன் மீ வர்சஸ் மீ, நாட் யூ வர்சஸ் மீ. இது பண்ணிட்டோம்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள வந்துடும். இதில் நான் கிளியராகவே இருந்தேன் ஆரம்பத்துலேருந்து, யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் என்னைக்கு என்னையோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறனோ அன்றைக்கி நான் என்னை வந்து டவுன் பண்ணிடுவேன். என்னைக்கு நான் இந்த கேம் எனக்கு வர்சஸ் நான் அட்லீஸ்ட் 1% ப்ரோக்ரஸ் நேற்றை விட இன்றைக்கி நான் வந்து க்ரோ ஆகிட்டேன்னா மேலே வந்துடுவேன்டா. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் நவி. ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் செம மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கம்யூனிகேஷன் டவுனாகவும் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்மே நல்லா வந்திருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் அவங்க எடுத்திருப்பாங்க. ரியலி கிரேட், செமையாக இருந்துச்சு. ஸோ ஃபாலோவிங் டு தட், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னாவே இப்போ மற்ற ரோல்லாம் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டெஸ்டிங் வரீங்களான்னா ஃபியூச்சர் இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ரோல்னாலும் ஐடிக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் டேட்டா சயின்டிஸ்ட்னா இதுக்கு தான்ப்பா ஃபியூச்சர், அடுத்தது இதுதான் சொல்லி ஒரு பூம் இருக்கு. பட் வாட் இஸ் த ரீசன் பிகின் இட்? ஆக்சுவலியாகவே இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்க போகுது, நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரும்னு நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு அடுத்த ஒரு 5 இயர்ஸில் க்ரோ ஆக போகிறோம். பிகாஸ் இப்போ அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க லைஃப்பை வந்து ரியலிஸ்டிக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போகிறப்போ ஒரு 5 வருஷத்தில் ரியலிஸ்டிக்காக எப்படி க்ரோத் இருக்க போகுது இந்த ரோல் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு எந்த அளவுக்கு அவங்களால ஏர்ன்லாம் பண்ண முடியும் இதில், அதை பற்றின விஷயம். நல்ல கொஷின், ரியலி குட் கொஷின். எப்படி இப்போ கொஷின்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? ஏதாவது சாட்ஜிபிட்டி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? சூப்பராக கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. திஸ் இஸ் ஆல் ரியலி, நான் நிறையா கொஷின்ஸ் பீப்புள்கிட்ட ஃபேஸ் காமனான கொஷின் இருக்கும். உங்களோட கொஷின் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. அது எப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதை ரிவீல் பண்ணும்போது வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் ஆஸ்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ்? எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? கொஷினே நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, த்ரூ லைவ் டேரெக்டாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, தட்ஸ் ரியலி ஆல்சோ வண்டர்ஃபுல். இல்லை ரெகுலராக பீப்புளோடயே ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 இவங்களோட தான் முழுகி இருக்கேன். ஃப்ரெஷர்ஸோட இவங்களுக்குலாம் இருக்க பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க மாதிரி. ஸோ அவங்களோட பிரச்சனை எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் தீர்த்து வச்சுட்டே இருக்கேன். அவங்களோட கமெண்ட் செக்ஷன், யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லா இடத்துல இருந்தும் அவ்வளோ பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்துட்டு இருக்கனால அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்படி ஓகே, அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இது எனக்கு இப்படி இருக்கேன், அதை தான் நான் அப்படியே உங்கள்கிட்ட கேட்குறேன். வண்டர்ஃபுல், ரியலி குட். அது ஏன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், எந்த ஃப்ரெஷர் எடுத்துக்கோங்களேன், கேன் யூ ஸ்டாப் யூஸிங் யூடியூப் கேளுங்க. ஐயா அது எப்படி அது பண்ணால் எஜுகேஷனு இந்த வீடியோ போயிருக்காது. ஃப்யூச்சரில் ஸ்டாப் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் முடியாது. இப்போ ஃபோன் இங்கே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்தாக்கா போயிட்டோம், அது முடியாது. புரியுதா? அப்போது இந்த ஃபோன் இல்லாமல் ஒருத்தரால் இருக்கவே முடியாது. இதே மாதிரி தான் ஏஐ இல்லாமல் ஒருத்தரால் இருக்கவே முடியாது ஃப்யூச்சரில். அதை நோக்கி தான் வேர்ல்டு போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதுக்கு உண்டான சயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சாட்ஜிபிட்டி இல்லாமல் யாருப்பா நீங்கள் இருக்கிறீங்க? புரியுதா? ஜெமினி இல்லாமல், ஜெமினி கூட விட்டு சாட்ஜிபிட்டி பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வரல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் யாருமே இப்போ வந்து காசு கொடுக்க மாட்டீங்க. பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் யூடியூப் வரல, உங்களுக்கு ஆடு வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னா சில பேர் பைரேட்டடில் வச்சுருக்கீங்க, அதை பற்றி பேச வரல. பட் நம்ம பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல கரெக்டான இப்போ நவீனோட வீடியோ வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து கரெக்டான வீடியோவாக நான் வந்து பார்க்கணுன்னா யூடியூபே புரிஞ்சுக்கிட்டு அடுத்து உங்களோட ஆடியன்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுது. இது பண்ணலன்னா எவனும் யூடியூப்பில் இப்போ இருக்க மாட்டான். கரெக்டாக? அப்போது ஏஐ இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். இப்படி நாட் ஈவன் லீனியர், இப்படி எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இப்போவே உள்ளே வந்துடணும். இட்ஸ் ஆல்ரெடி என்ன சொல்கிறது, பீக் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது கண்டிப்பாக அழிகிற ஸ்டேஜுக்கு போகவே போகாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் ஆகிட்டோம், பழகிட்டோம். இப்போ வந்து கையில் துணி துவைக்கிற காலத்துலேருந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் போயிட்டோம். இப்போ திருப்பி அங்கே போவோமா? முடியாது. அடுத்து என்ன போவோம்? வாஷிங் மிஷின்லேருந்து அடுத்த ஒன்று அட்வான்ஸுக்கு தான் போவோம். கரெக்டாக? இப்போ டெலிஃபோனு, இந்த லேண்ட்லைன்லேருந்து இப்போ மொபைல் ஃபோனுக்கு மாறியாச்சு. இப்போ திருப்பி லேண்ட்லைனுக்கு போவோமா? சும்மா பேருக்கு வேணால் ஆஃபீஸ் லேண்ட்லைன் வேணால் வச்சுக்கலாம், ஆஃபீஸ் நம்பருக்கு அப்படின்னு.
அப்போ காலம் வந்து இப்படி தான் நோக்கி போகும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு டெக்னாலஜியில் யூஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதனுடைய ஸ்கோப் இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால தான் கரெக்டாக அதுதான் கூகுளே சொல்லும். டேட்டா சயின்ஸ் இருக்கும், மிஷின் லேர்னிங் இருக்கும், டேட்டாஃபிகேஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். லோ கோட் அண்ட் நோ கோடுன்னு சொன்னீங்க. சாரி, அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். லோ கோட் நோ கோடுன்றது ஏன் டேட்டா சயின்ஸில் வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த ChatGPT இந்த மாதிரி நிறைய LLM மாடல்ஸில் வெளியில் வந்துருச்சு, அப்ளிகேஷனாக வெளியில் பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கரெக்டான ப்ராம்ப்ட் கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேனுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஜெனரேட்டிவ் AI மாடல்லாம் இல்லாத போது மேனுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். இப்போது லோ கோடுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல போய்ட்டு நான் ப்ராம்ப்ட் பண்ணி அதில் எடுக்கிறீங்க. அதுக்கு உங்களோட அதுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கணும்ல. கோடிங் நாலேஜே இல்லாமல் ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஸோ அவங்களுக்கு கோடிங் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஃபண்டமெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா தான் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு அதை எடுத்து எஃபெக்டிவாக அதாவது இப்போ எப்படி நீட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா 2018-19 பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் ChatGPT ஒரு ப்ராஜெக்டுடைய டியூரேஷன் 3 hours, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் 3000. இமேஜின் நவ் இன் திஸ் சினாரியோ ஒரு ப்ராஜெக்டுடைய டியூரேஷன் 1 year, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூ கேன் ஹையர் 100 ஆர் மேபி லெஸ் தென் 100. ஏன் அதே ப்ராஜெக்ட் வச்சுக்கலாமே? பிகாஸ் அந்த லோ கோடுன்ற கான்செப்ட் வந்து ஹியர் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கெட்டிங் அட்வான்ஸ். மேக் யூஸ் ஆஃப் த டூல். அந்த டூலை யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சுட்டு கொடுங்க. இப்போ இந்த கம்பெனி இல்லை அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லணும்னா நீ இல்லாட்டினா என்ன, அடுத்த கம்பெனி இருக்கா? ப்ராஜெக்ட் அவுட் சோர்ஸ் தானே பண்ணுறாங்க. அப்போ அவனுடைய எம்ப்ளாயிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ்கில் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி எங்கள் எல்லா இடத்துலையும் காம்படிஷன் தானே, இங்கே இல்லாட்டினா அங்கே இல்லாட்டினா என்ன. ஸோ அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ லோ கோடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா குவிக்காக ஒரு ப்ராசஸை வந்து முடிக்கிறதுக்காக டேட்டா சயின்ஸ்லையும் இருக்குது. இந்த லோ கோடுன்ற கான்செப்ட் எந்த ஃபீல்டு எடுத்தாலும், டெக் ஃபீல்டு எடுத்தாலும் இருக்குது. ஓகேவா? நோ கோட் அப்படின்ற கான்செப்டே கிடையாது டேட்டா சயின்ஸில். பிகாஸ் டேட்டா சயின்ஸ் இன்வால்வ்ஸ் கோடிங். இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் இஸ் கோடிங். அதுதான் வந்து பாயிண்ட். ஸோ அதுதான் அந்த கிளாரிட்டி அங்கே மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். சாரி, ஐ மிஸ்ட் இட். நான் இப்போ பேசிட்டேன். அந்த ஒன் மோர் திங் இதில் இருந்த விஷயம், நான் அந்த சேலரியை பற்றி கேட்டிருந்தேன். பிகாஸ் லைக் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நான் கமிட்டடாக சொல்கிறேன், மினிமம் சேலரியை 7 LPயில் நான் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். டேட்டா சயின்டிஸ்ட்னு அந்த வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க, 7 LP ஃபர்ஸ்ட் நான் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 14 LPயில் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன்னு போட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஆக்சுவல் சேலரி ரேஞ்ச்? ஃப்ரெஷருக்கு எவ்வளோ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு? ஸோ என்னோட மெயின் கொஸ்டின், ஃப்ரெஷரை தாண்டி ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ வரைக்கும் எய்ன் பண்ணலாம் இந்த ரோலில் இருக்கவங்களுக்கு? ஏன்னா அதெல்லாம் 5 yearsல எவ்வளோ சேலரிலாம் கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போது வந்து. அது என்னன்னா சொல்லுங்களேன்ப்பா. அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதுதான் நான் சொல்ல போகிறேன். when your number of experience increases, just multiply that number by 3. இதுதான் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட். I have 5 years of experience multiplied by, இது ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ப்ராப்பரான கெரியரில் க்ரோ ஆகுறீங்கன்னா இதுதான் வந்து சீக்ரெட். நீங்கள் அதை தாராளமாக ஒரு கம்பெனியில் கேட்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட ஐடியிலேருந்து ஐடிக்கு மாறுறீங்க அப்படின்னா இதையும் கேட்கலாம். நான் ஐடியிலேருந்து நீங்கள் ஐடிக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 5 வருஷமாக லெட்ஸ் சே வாட் இஸ் தட் மேபி சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இப்போ டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஏஐ ஃபீல்டு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும். இப்போ இதை முடிச்சு பெரிய கொஷின் என்ன தெரியுமா? நான் இப்போ ஃப்ரெஷராக போவேண்ணா, இப்போ டேட்டா சேல்ஸ் அப்போ நான் ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? சேலரி ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டு இருக்கேனே, இது என்ன பண்ணுறது? அதுவே ஒரு பெரிய பயம். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரெஷராக போகணும்னு அவசியம் இது எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ ஃப்ரெஷராக போகணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் வாட் எவர் ஐ டோல்ட் யூ, இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்கள் எம்ப்ளாயருக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் காம்படிஷன். நீங்கள் வந்து இப்போ 5 years இருக்கீங்க, ஆவரேஜாக உங்களோட சேலரி வந்து இப்போ பிபிஓ அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யுவர் சேலரி மேக்ஸிமம் இட் வில் பி 4 LP 5 LP அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே பிபிஓ கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வச்சு 7 LP 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ 7லேருந்து டேரெக்டாக 100%க்கு போக முடியும் இஃப் யூ ஆர் ஆன் த ரைட் டெக்னாலஜி. நான் டேட்டா அனலிஸ்ட் படிச்சிருக்கேன், எனக்கு 15 LP கொடுக்கணும், யாருக்கும் கொடுக்க மாட்டான். பிகாஸ் தட்ஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ஸ்கில். உங்களுடைய நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியினுடைய காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேலரி அலோகேட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில். So non-IT to IT is possible. You don't need to get into this field as a fresher, but make sure the gap between the employer and you is matched with the project experience what you have, and make sure is this what they need. You get an opportunity for the interview, you clear that interview, and then go for the salary negotiation. And the salary negotiation la you tell them, sir, I'm not expecting much as per the market standard. I know the fact that I'm from non-IT background, but as per the market standard I'm somewhere happy to get somewhere between 14 to 18 LP. ஒரு ரேஞ்ச் கொடுத்துடலாம் ஜென்யூனா. இப்போது அப்போ நம்ம எதை வச்சு நம்ம கேட்குறான்றது அவனுக்கே தெரியல. அப்போ ஒரு கம்பெனி லீட் பண்ணுறான், இவன் எப்படி ஸ்டாண்டர்ட், அப்போ அந்த கேப் வந்து எனக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஹையர் பண்ணியிருப்பேன். அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு 150 பேருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருப்பேன் ஓவர் த லாஸ்ட். அது 1-on-1 மென்டர்ஷிப் ட்ராவல் பண்ணி எப்படி இன்டர்வியூவில் பேசணும்,
சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்து ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு டைம் ரெஸ்யூம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்டாண்டர்டு. 2023 நான் ஒரு ரெஸ்யூம் கொடுத்து போட்டது 2024 ஒர்க் ஆகலை. அப்போ அதே வச்சுட்டு என்னப்பா இவங்களுக்குலாம் கால்ஸே வர மாட்டேங்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணுறேன். ஓகே இப்படி தான் இருக்கணும். ஓவர் லீஃப்னு ஒரு டூல் இருக்குது, இந்த டூலில் பண்ணால் தான் ஏடிஎஸ்னுடைய பாஸ் மேட்சிங் க்ரைட்டீரியா அதிகமாக இருக்குது, கேன்வா கிடையாது. இதெல்லாம் நான் சொல்லாமல் எப்படி அவங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரெஷருக்கு? புரியுதா? ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ ஃப்ரெஷர் இது வந்து நான் ஐடி டு ஐடி போகிறவங்க ஃப்ரெஷராக போய்க்கலாம். ஃப்ரெஷராக போகிறவங்களே ஒரு ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ப்ரே பண்ணுறது ஃப்ரெஷர் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் வாட் எவர் இட் ஓல்ட். அது இன்டர்ன்ஷிப் இல்லாமல் போய் காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஏன் நான் ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறேன். நானே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 20,000 பே பண்ணேன். நான் பே பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அந்த பே பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸில் தான் கேட்டேன். காசு இல்லை எவ்வளோ தான் சொல்லிட்டு இருப்பீங்க. யூ நீட் டு ட்ரை, ஃபைன். அதான் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்து கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஃபெயிலியர் ஆனால் பரவாயில்ல, யூ வில் ஹேவ் அ லேர்னிங் பாயிண்ட். நான் வந்து அவங்கள்ட்டெல்லாம் காசு வாங்கி தான் கடன் வாங்கி தான் நான் வந்து படித்து இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். காசு யாருமே நான் வந்து அது என்னென்னா நான் எல்லாத்துக்கும் குட் கோட் ஆஃப் கான்டாக்டில் இருந்தேன். என்னோடய ஆட்டிடியூட் அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு சும்மா காசு செலவு பண்ணுற ஆள் நான் கிடையாது. காசை கேட்டு நான் என்னுடைய ஃபேமிலிகிட்ட கேட்டேன், கடனாக தான் கேட்டேன், பிரதர்கிட்ட கேட்டேன், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் நான் வேலைக்கு போயிடுவேன், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. தே அண்டர்ஸ்டுட் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஸோ டெடிகேட்டட் இன் மை லேர்னிங். நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தேன். அந்த ரேப்பிடோ இடம் ஆல்ரெடி பெயின் இருக்குது எனக்கு, திருப்பி நான் ரேப்பிடோ போகக்கூடாது. அதனால் ஐ வாஸ் வெரி கிளியர். அதெல்லாம் பார்த்துட்டு தான் திஸ் கை இஸ் வெரி சீரியஸ். அப்போ நான் அதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் தான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு. அதை நான் ரெஸ்யூமில் போட்டதுக்கப்புறம் தான் நிறைய கால்ஸ் வந்துச்சு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட் இன்டர்நெட்லேயே கிடையாது, சூப்பரான ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த இதில் தான் நான் என்னுடைய ஸ்கில்லெல்லாம் நான் டெவலப் பண்ணி அவர் என் கூட பேசுகிறாரு, கோஆத்தர் ஆகிறேன், அந்த மாதிரி சொன்னேன். ஸோ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட் ப்ராஜெக்ட்ஸில் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதை தோண்டி அந்த பணத்தை தோண்டி எடுத்து ரெஸ்யூமில் வச்சு நான் சூப்பரான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ மேக் ஷுர் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ, வி வில் சி வாட் பெஸ்ட் வி கேன் ஆஃபர் ஃபார் யூ. இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு மார்க்கெட் பே பண்ணக்கூடிய ஆவரேஜ் சேலரி 4.5 LPA to 8 LPA. நானே ஒரு ஃப்ரெஷரை 12 LPA ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது 2024 இந்த வருஷத்தில் 12 LPA ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து 2022 15 LPA ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து எல்லாத்துலேயும் உனக்கு 15 LPA நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன், 12 LPA ப்ளேஸ் பண்ணிடுவேன் சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து கம்பெனியுடைய இப்போ நைக்கி கம்பெனியில் செலக்ட் ஆகுறீங்கன்னா எனக்கு 3 lakhs கொடுங்கன்னா 3 lakhs கேட்கலாம். பட் அவனே திருப்பி வந்து வி ஹேவ் அ ஸ்டாண்டர்ட், எங்கள் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட், இதில் தான் உங்களுடைய பட்ஜெட் இருக்கும். அப்போ அவன் கொடுக்குறான். அப்போ இந்த மாதிரி தான் அந்த எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு நடக்கும். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பட் ஆவரேஜாக ஃப்ரெஷர் போகிறீங்கன்னா 4.5 to 8 LPA. நிறைய பேர் 10 LPA வாங்கியிருக்காங்க. ஏபிபி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. விப்ரோ சிடிஎஸில் 7 LPAக்கு 6.5 LPA ஃப்ரெஷர் ஆக்சுவலாக சொல்கிறேன். த லீஸ்ட் என்னுடைய சர்க்கிளில் நான் ப்ளேஸ் பண்ணது 4.5 LPA. இதுவே ஒரு பெரிய சேலரி ஒரு ஃப்ரெஷருக்கு. திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ கிரேட். நீங்கள் கரெக்டாக அந்த சேலரி ரேஞ்சையும் சொல்லிட்டீங்க. லைக் into 3 அதுதான் மார்க்கெட் ஸ்டாண்டர்டாக. டெவலப்பர்ஸ்னா into 3, டெஸ்டர்ஸ்னா into 2 தான் ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்களும் போடுவோம். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிமாண்ட் எடுத்துலாம் into 4. உங்களோட சீக்கிரட்டை நான் வெளியே உடச்சிட்டு நினைக்கிறேன். கட் பண்ணாமல் வெளியில் ஆடியன்ஸ் கொடுத்துருங்க. ஃபைன். தே நீட் டு நோ. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஷேர் பண்ணின விஷயம் அந்த ஓவர் லீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்குள்ளே அப்படியே போனால் ரெஸ்யூம் சைடில் போனோம் அப்படின்னோம்னா நீங்கள் நிறைய பேர்ட்ட ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் சைட்லேருந்து. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி ரெஸ்யூம் வந்து கம்பெனி சைடில் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா ஒரு ரோலுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு விஷயம். இப்போ ஒரு யூஎக்ஸ் டிசைன்னா போர்ட்ஃபோலியோ தான் பார்ப்பாங்க. ரெஸ்யூம் என்ன தான் இருக்கும், டக்குன்னு போர்ட்ஃபோலியோ லிங்கை தொட்டு எப்படி டிசைன் இருக்குது அப்படின்னு முடிவெடுத்து வேலை கொடுத்துருவாங்க. ரெஸ்யூமில் எதுவுமே போடலினாலும் பிரச்சனை இல்லை, ரெஸ்யூம் பேப்பரில் ஒரு லிங்க் கொடுத்தா போதும். அந்த மாதிரி யூஎக்ஸ் வைக்கு போகும். அந்த மாதிரி இப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஹவு தே நீட் டு ப்ரிப்பேர் அ ரெஸ்யூம், உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு என்ன பண்ணலாம் பெட்டராக பண்ணுறது அப்படின்னா அந்த ரெஸ்யூமை? தட்ஸ் அ குட் கொஷின். ரெஸ்யூமேல வந்து ஒரு சில நான் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேபி நிறைய ரெஸ்யூமே டெம்ப்ளேட் மேபி ஐ வில் கிவ் யூ. மேபி இந்த மீட் முடிச்சதுக்கப்புறம் கேளுங்க, நானே ஒரு ஃப்ரீ சாம்பிள் டெம்ப்ளேட்டை கொடுக்குறேன். அது பார்க்கறதுக்கு இருக்கும். பட் டேட்டா எல்லாமே ரியல் டேட்டா கிடையாது, ஒரு டம்மி டேட்டா தான். அதில் அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் ஓகே. இப்போ ரெஸ்யூமேல வந்து ஏடிஎஸ் ஸ்டாண்டர்டில் எல்லாருமே பண்ணுற தப்பு, இன்னும் கேன்வாவில் போயிட்டுருக்காங்க. ஒன்று, அது கேன்வா ஸ்டாண்டர்ட்லாம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. ரெண்டாவது, ஓவர்லீஃப்ன்றது ஒரு லேட்டெக்ஸ் பேஸ்டு கோடிங் பிளாட்ஃபார்ம். லேட்டெக்ஸ் கோடிங் தான் உள்ளே போடணும். பட் நான் அது கோடிங் கற்றுக்கணுமா, லேட்டெக்ஸ் கோடிங் கற்றுக்கணுமானா கற்றுக்க தேவையில்லை. பிகாஸ் அதில் வந்து எப்படி எடிட் பண்ணணுன்ற ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டியே ப்ராம்ப்ட் கேட்கலாம். நான் வந்து ஐ வாண்ட் டு பில்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ரெஸ்யூமே வித் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கிவ் மீ கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லிஸ்ட் ஆஃப் கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். புரியுதா?
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்ட் அதுவே அதில் கம்பைலரில் ரன் பண்ணும் காப்பி, அதில் கோடு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது நான் இன்டர்நெட்டில் ஹவு டு பில்ட் ரெஸ்யூமே யூசிங் ஓவர்லிஃப்ட்னு போட்டவங்க நிறைய இருக்கும். இது நம்பர் 1ல் இருக்கிறது ஓவர்லிஃப்ட் பிளாட்ஃபார்ம் தான். இதுதான் நிறையா ஏடிஎஸை பாஸ் ஆகுது. அதில் ப்ளீஸ் நெவர் கீப் காமன் மிஸ்டேக்ஸ். நம்பர் 1, கீப்பிங் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர் ஆன் யுவர் டிபி. நீங்கள் என்ன லோக்கலில் போயிட்டு 2020 2018 போயிட்டு கம்பெனியில் வாக்கினா போகிறீங்க ஃபோட்டோஸில் காமிக்கிறதுக்கு? நோ, பிஃபோர் இட் இஸ் கோயிங் டு த பீப்புள், இட் இஸ் கோயிங் டு ஏடிஎஸ் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஐ திங்க் எல்லாத்துக்கும் நீங்கள் தெரியும் நினைக்கிறேன். இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுனா தான் ரெஸ்யூமே இப்படிலாம் இருக்கணுன்ற அது ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் இதெல்லாம் மேட்ச் ஆச்சுனா தான் இங்கேருந்து பாஸ் பண்ணி அடுத்தது கொடுக்கும். அப்போ எல்லாருமே அந்த இமேஜ் போட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கம்மியாகும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகுது இல்லையா ஒரு பார்ட்டிக்கு ப்ராப்பராக லேட்டாக லேட் பேமெண்ட். அப்போ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்கோர் கம்மியாச்சுன்னா உங்களோட ரெஸ்யூமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகாது, டஸ்ட்பினில் போயிடும். அப்போ ஓவர்லீஃபில் நீங்கள் வந்து கோடு பில்ட் பண்ணும்போது சாம்பிள் ரெஸ்யூமே நான் வந்து நவீன்கிட்ட கொடுத்து அட்டாச் பண்ணுறேன் கீழே. இல்லாட்டினா அவருக்காகவே தெரியும், நவீனுக்கு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ அட்டாச் இட். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூ கேன் ஸ்டார்ட் டைரக்ட்லி ஃப்ரம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நான் செக்ஷனும் சொல்லிடுறேன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிவிடுங்க. பிகாஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் -1 year அங்கேயே தெரிஞ்சு போயிடுச்சு 1 year 5 year அப்படின்ட்டு. ஸோ இப்போ நியூஸ் ஐடிஎஸ் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎஸ் ஸ்டாண்டர்டில் யூ டோன்ட் நீட் டு ஆட் ப்ரொஃபைல் சம்மரி. ப்ரொஃபைல் சம்மரி தேவையில்லை. முன்னாடியே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நேம் அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் மேலே போடுறீங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறீங்க. செகண்ட் செக்மெண்ட் வந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் காமிக்கிறீங்க, ஸ்கில்ஸ் காமிக்கிறீங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை நான் 98% ஆஃப் த ரெசிபியில் இது பார்க்குறதுல அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணி. நான் வந்து காலையில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன், ஃபுட்பாலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன், செஸ் காம்படிஷனில் வந்து இது எப்படிப்பா டேட்டா சயின்டிஸ்டாக இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்டு போட்டுட்ருக்கீங்க. நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சிருக்கேன். கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா? நீங்கள் எந்த காலத்தில் உட்காந்துருக்கீங்க? ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டோட்டலி தட்ஸ் வாட் கைடன்ஸ் இல்லை. ஐ எம் நாட் பிளேமிங், ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லை. யூ திங்க் தட், அதான் நான் லிங்க்டின்ல போடுவேன். யூ திங்க் தட் யுவர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் வில் ஹெல்ப் யூ டு கெட் அ ஜாப், யூ ஆர் அ ஃபுல். யூ திங்க் தட் யுவர் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வாட் எவர் இன்ஸ்டாகிராமையும் நானே பேசியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா கிடையாது. ஒரு பேசிக் நாலேஜ் தான் கிடைக்கும். எந்த கம்பெனியுமே வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் ஐபிஎம் லெட்ஸ் ஓகே இப்போ நீங்கள் ஒரு பிராண்டட் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிலே உங்களால் வேலைக்கு போக முடியாது அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுனால. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் எவ்ரி ஃப்ரெஷர்ஸ். இது கொடுக்கறதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது சொல்கிறேன், இது யாருமே சொன்னதில்லை. அவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் ஆஃப் யூ. ஒரு கம்பெனி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட பிராண்ட், ஏன்னா எல்லாருமே என்ரோல் பண்ணுவீங்க, நம்பர் ஆஃப் என்ரோல், அந்த பிராண்ட் வேல்யூ அப்படியே எல்லாத்தோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாங்க, ஓகே ஃபைன், அது அவங்களுக்கு. உங்களுக்கு கிவ் அவே கொடுத்துட்டாங்க ஒரு பேசிக் நாலேஜ். பட் நீங்கள் உங்களோட சைட்லேருந்து நான் இதை ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ப்பா, வேலை அப்படியே கொடுத்துருவாங்க, லட்சத்தில் கொடுத்துருவாங்க, கடவு கட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. ஸோ ரியாலிட்டி அது கிடையாது. ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ முக்கியம், அதை வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். அதுதான் ஒரு பாயிண்ட். கிரேட் பிரதர். ஸோ அதே மாதிரி இந்த டேட்டா சயின்டிஸ்ட்க்கும் இந்த ஏஐக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் எப்படி? பிகாஸ் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரோலுக்கும் ஏஐயோட ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஏஐ கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐ? ஏஐ சப்போர்ட் பண்ணால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? வாட் இஸ் த இந்த ரெண்டு விஷயமும் எப்படி இருக்குது? என்ன ஏஐ பற்றி இவங்க கற்றுக்கணும்? ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ அ கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேத்தமெட்டிக்ஸ் and mathematician? Mathematics is a subject, mathematics is a சொல்லி தர ஒரு, I think, right? What is, okay, அதே மாதிரி தான் data science is a subject name. Okay. AI is a subject name. புரியுதா? A person who is doing that work, he is called as data scientist or AI engineer. Okay, இது ஒரு basic example. Now, data science க்கு AI க்கு என்ன differences? Data science எந்த ஒரு term understand பண்ற மாதிரி தான், let's break into two halves. Data science. Science-னா என்ன? We dig into the past histories and try to understand something. கரெக்டாக ஒரு பேட்டர்னை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஒரு டேட்டாவை கொடுத்து ஒரு பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ஆஸ்க் ஏ கொஸ்டின் again. 5, 10, 15, வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 20. எப்படி சொல்றீங்க? அந்த சீரிஸ்ல 5 சீரிஸ்ல போயிட்டு இருக்கு. 5 சீரிஸ், அது ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இப்போ இதுவே நான் வந்து இந்த இது ஹியூமன் நாலேஜ் வச்சு சொல்றீங்க கரெக்டா? இப்போ இதுவே நான் வந்து www.mathcalculator.com ஒரு சைட்டை கொடுத்து அதில் வந்து நான் கொடுக்குறேன் 5, 10, 15. இப்போ அது சொல்லிச்சுன்னா ஏஐ. புரியுதா? பிகாஸ் I have given my human intelligence behind this application. Now it is making the prediction. Concept புரிஞ்சு. Let me repeat it again. Data science ன்றது ஒரு பேட்டர்ன், ஒரு ஹியூமனா நான் வந்து ஒரு பேட்டர்ன், அது சப்ஜெக்ட் நேம். இப்போ அது பேட்டர்னை வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் I'm just having lot of subject, machine learning அதெல்லாம் படிக்கிறேன். ஏஐன்றது this is also a subject name.
அது நான் ஒரு மிஷினுக்கு இப்போ யூடியூபுக்கு பின்னாடி டேட்டா சயின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா யாராவது? ஹாட் ஸ்டாருக்கு பின்னாடி டேட்டா சயின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பின்னாடி ஏஐ இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன? இட் இஸ் மேக்கிங் த டெசிஷன். அதுக்கு முன்னாடி டேட்டா சயின்ஸ்ன்றது என்ன? போத் ஆர் பிரிட்டி சேம் தான். டேட்டா சயின்ஸ் இல்லாமல் ஏஐக்கு வர முடியாது. ஓகேவா? டேட்டா வச்சு பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து காலேஜில் நடக்குது. டேட்டா சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ், ஏஐன்னு ஒரு கோர்ஸ். புரியுது? அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் ஒப்பீனியனில் நீங்கள் வந்து பண்ணும்போது டேட்டா சயின்ஸ்னு ஒரு ரோலே கிடையாது, ஏஐன்னு ஒரு ரோல் கிடையாது. த ரோல் இஸ் டேட்டா சயின்டிஸ்ட். இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தேவை. மார்க்கெட் ஒரு புது டேர்ம்ஸை கொடுத்துருக்காங்க, டேட்டா சயின்ஸ். டேட்டா வச்சு பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணுறதுனால டேட்டா சயின்ஸ். த பர்சன் ஹூ இஸ் ப்ராக்டிசிங் திஸ் மேத்தமெட்டிக்ஸ், அந்த சப்ஜெக்ட் பேர் மேத்தமெட்டிக்ஸ். அவ்வளோதான். மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நார்மல் கால்குலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்னா அது ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட், ரைட்? எப்படி நடந்திருக்கு அப்படிங்க அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ரிப்போர்ட் காட்டுறது ஸ்டாட்டிஸ்டிக். போத் ஆர் சிமிலர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட். போத் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ போத் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இதெல்லாம் பிரிக்க முடியாது. இது வந்து ஒரு டெர்மினாலஜி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை படித்தா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ படித்தா எனக்கு ஜாப் டைட்டில் தான் குறி வைக்கணும். நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்னென்னலாம் படிக்கணும் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு பீப்புள் வந்து நேம் கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தையினுடைய பேர் நவீன், இந்த குழந்தையுடைய பேர் ஜான், இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் ஜாப் டைட்டிலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்கில் செட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கில் செட்டை பண்ணி ஜாப் டைட்டிலுக்கு போகணும். டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாரிட்டி ஐ வாண்ட் டு டேக். இது எனக்கு பெருசாக இருந்துச்சு நான் படிக்கணும். இந்த டேட்டா சயின்ஸுக்கு ஏஐக்கு என்னடா டிஃபரன்ஸ்? ரொம்ப நாளாக அவங்க ஒரு சில பேர் டேட்டா சயின்ஸ்ன்றாங்க, ஏஐன்றாங்க. பட் ஆக்சுவலி ஃபேக்ட் இது. அவங்க அந்த டெர்மினாலஜி சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம எந்த அப்ளிகேஷனுக்கு முன்னாடி டேட்டா சயின்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், எல்லாரும் ஏஐ இருக்குன்னு தான் சொல்லுவோம். படிக்கும்போது இந்த டேட்டா சயின்ஸ்ன்ற சப்ஜெக்ட் பேரை வச்சுட்டாங்க, அதனால எல்லாரும் டேட்டா சயின்ஸ்ன்ற டேர்மை கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து சப்ஜெக்ட் நேம் மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த டேட்டா சயின்டிஸ்ட்ன்ற ரோலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் சேஞ்ச் ஆகாது. இது எல்லா ஸ்கில்ஸும் படித்தா தான் மார்க்கெட்டில் போக முடியும். மிஷின் லேர்னிங் மட்டும் படிச்சுட்டு போனால் இப்போ ஸ்கோப் கிடையாது. பிகாஸ் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் மேக் ஷூர் யூ லேர்ன் எவ்ரி திங் அண்ட் தென் ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட் ஐடியாஸ். அதுக்கப்புறம் கம்பெனிஸ்ட்டை நாக் பண்ணுங்கள், அவங்களோட நீடு மட்டும் இருக்குன்றது இது நடக்கும். இது ஒன் வே நவீன். இன்னொரு வழி இருக்குது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஸ்கில்ஸ் மட்டும் வச்சுட்டு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய கேட்டகரி என்னென்னா, டாப் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஹையரிங் ப்ராசஸில் இப்போ லெட்ஸ் சே மைக்ரோசாஃப்ட், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே புஷ் ஆட்டோமேட்டிக் இமெயில் டு எவ்ரி ஜாப் சீக்கர்ஸ். ஒரு காலத்தில் அவங்க சைட்டில் லாகின் பண்ணியிருந்தாங்க. இது இவங்களோட ரெஸ்யூமே வச்செல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது கிடையாது. ஸோ நான் அந்த இதை பற்றி பேசவே இல்லை. அது காமனாக எல்லாத்துக்கும் போகிறது. அப்போ ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்னால அவங்களுக்கு செலக்ட் ஆகுது, ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணி அது கிளியர் ஆனதுக்கப்புறம் போகிறாங்க. நான் பேசுனது மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸை பற்றி நான் பேசலை. மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எப்படி நீங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது, இல்லை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க ரெஸ்யூமேல வந்து ஏடிஎஸ்லாம் தாண்டி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹியூமன் தானே பார்க்குறாங்க. ஹியூமன் தான் அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸை பார்த்து தானே கால் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் த ப்ராஜெக்ட்ஸ் வாட் யூ ஹேவ் இஸ் வாட் தேர் நீட். அந்த மாதிரி இன்டர்வியூவில் பேசுனீங்கன்னா definitely a fresher can get placed as a data scientist with the right guidance and with the right need what your employer have. அது பண்ணீங்கன்னா you can bridge the gap. Simple. Great. So nearly 1 hour மேலே நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபிளாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஜான். ஸோ we are in the end of our podcast actually. ஸோ லாஸ்ட் அண்ட் கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக ஒரு ஃப்ரெஷராக ஒரு டேட்டா சயின்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் அட்வைஸ், ஒரு ஃபைனல் தாட், நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ண அவங்களுக்கு டு பி ஏ கிளியர் கைஸ் அப்படின்னு உங்களோட ஃபைனல் அட்வைஸாக என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர். என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு கோட்டை நான் சொல்கிறேன், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன கோட்னா, யூ காண்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்ட் பட் யூ ஹாவ் த கண்ட்ரோல் அண்ட் த கெப்பாசிட்டி டு ஒர்க் ஆன் யுவர் ப்ரெசன்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். லெட் மீ ரிப்பீட். பாஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணியோ அவங்க அப்பா அம்மா வந்து எனக்கு அவ்வளோ காசு கொடுத்து நான் பெங்களூர் வந்தபோது யோசித்தேன், ஒரு காலேஜ் அப்பார்ட்மெண்ட் கிட்ட எவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறேன், எனக்கு பயமாக இருக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு. குழந்தை அவன் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறான், எனக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது. அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருந்துச்சே, நான் பேசுகிறேன் பெங்களூர் அப்போயே வந்திருந்தேன்னா நானும் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவேன். அவன் 5 லாங்குவேஜ் பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான், கன்னடா பேசுகிறான், இங்கிலீஷ் பேசுகிறான், தமிழும் பேசுகிறான். எப்படிப்பா பேசுகிறீங்க இவ்வளோ அப்படின்னு. இப்போது நான் வந்து பாஸ்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஃபைன், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு வேறு, உங்கள் அப்பா அம்மாவுடைய அவங்களுடைய கஷ்டமான சுச்சுவேஷன் வேறு, இதெல்லாம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வச்சு மிஸ்யூட்மெண்ட். அப்போ பாஸ்ட்டை உங்களால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வளர முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், பி மெச்சூர்ட். பாஸ்ட்டை பண்ணுறதுக்கு யூ டோன்ட் ஹேவ் கம்ப்ளைண்ட். ஒரு வேலை நான் ஐடி எடுத்திருந்தா நான் எனக்கு இதில் அதெல்லாம் கம்ப்ளைண்டாக பண்ணாதீங்க. யூ ஹவ் ஆல்ரெடி ஹியர். டு நாட் கம்ப்ளைண்ட் அபவுட் த பாஸ்ட். நவ் யூ ஹேவ் த இப்போ என்ன பண்ணுறீங்கன்றது முக்கியம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர் ரைட் நவ் and do all the market research. You have everything in your hand. அடுத்து என்ன ஆகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கரெக்டான பர்சனை ஃபைன் பண்ணுங்கள். ஒரு கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி செல்ஃபாக ட்ரை பண்ணுங்கள், பர்சனை ஃபைன் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்ஸ்கில் பண்ணணும்னா ட்ரை டு அப்ஸ்கில் வாட் எவர் த டெசிஷன் தட் யூ வாண்ட் டு அச்சீவ். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐவ் ஆல்ரெடி given ஒன் மோர் பாயிண்ட். இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ ஆர் ரைட், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், அகெயின் எஸ் யூ ஆர் ரைட், யூ காண்ட். சூஸ் விச் பாத் யூ வாண்ட் டு கோ. இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி அவங்க டைட். கிரேட். தேங்க்யூ ஸோ மச் ஜான். எக்கச்சக்கமான விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பேக்கடான பயங்கரமான நாலேஜ் கிடச்சிருக்கும். டெஃபினட்டாக பீப்புள் டவுட் இருக்கவங்க, நிறைய கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு டிஎம் பண்ணுவாங்க. கைஸ், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், கொரீஸ், அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு ஃபாலோவர்ஸ்க்கு மெசேஜ் பார்ப்பான்னு தெரியல. ஐ வில் அட்டாச் லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆல்சோ. ஸோ ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் வில் ரீச் அவுட் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் நவீன். உங்களோட டைம் கொடுத்ததுக்கு நன்றி. நல்ல கொஷின்ஸை கேட்டீங்க. அது எனக்கு வந்து பேசுகிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஐ ஃபீல் நீங்களும் நல்லா க்ரோ ஆவாங்க. மோஸ்ட்லி யுவர் கோல் இஸ் ரியலி ஃபைன். நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுன்றது உங்கள் சேனலில் கொடுத்துட்ருக்கீங்க. கண்டினியூ டு டூ தட். நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை ஐ வில் டெஃபினெட்லி. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.